Hey guys, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல நம்ம The Cross Princeல ட்ரெயினர் நாமியல் கொடுத்த மருந்தை வச்சு அவரோட பாஸ்ட் லைஃப்ல கேம்ல விளையாண்ட சில மெமரிஸால அந்த 5வது ரூட்டோட ஆளை எங்க மீட் பண்ணணும்னு ஒரு க்ளூ கிடைச்சதா அரியா கிட்ட சொன்ன வரை பார்த்திருப்போம். இப்போ ஒரு இடத்துல சில ஆளுங்களை செம்ம ஜாலியா குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த பார்த்து அரியாவும் இங்க நிறைய பேர் இருக்காங்களே, நான் இந்த மாதிரி ஃபேண்டசி ஹோட்டலுக்குள்ள வருவேன்னு நினைச்சு கூட பாக்கல. அந்த மறைஞ்சிருக்க கேரக்டரோட ஹிண்ட் இங்கதானே இருக்குன்னு சொன்னேன்னு ட்ரெயினர் கிட்ட கேட்டா. ஆமா, நாமல் கொடுத்த மெடிசனால இந்த இடம் மேப் அப்புறம் இந்த பில்டிங்லாம் நல்லா ஞாபகம் வந்தது. இங்க ஒரு ஸ்பெஷலான டிஷ் ஆர்டர் பண்ணா இங்க வேலை செய்யற ஆளு அந்த மறைஞ்சிருக்க கேரக்டர் கிட்ட கூப்பிட்டு போவான். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த மெனுல அந்த ஸ்பெஷல் டிஷ் எதுன்னு தெரியலன்னு ரைமல் சொன்னா. அரியாவும் மெனுவை பார்த்து இதுல ஏகப்பட்ட டிஷ் இருக்கனால என்னால கெஸ் பண்ண முடியல, மறுபடியும் அந்த மருந்தை குடிச்சு ஞாபகப்படுத்தி பாக்குறியான்னு கேட்க ரெய்னா ஷாக்கோட வாய்ப்பே இல்ல, என்னோட அந்த கேவலமான ஞாபகம்லாம் வந்து நான் அப்புறம் பைத்தியம் ஆயிடுவேன்னு கத்துனா. ஆனா அவ அதை குடிக்காம இருக்க வேற ஒரு காரணமும் இருக்கு. முன்னாடி அவளை ஒரு மிருகம் அட்டாக் பண்ணிருக்கோம்ல, அதை நினைச்சு பார்த்தா அவ கொஞ்சம் பயந்தா. ஆனா அதை ஞாபகப்படுத்தி பார்த்து அதுல வேற எதையோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கும் போது வெயிட்ரஸ் வந்து அவளோட ஆர்டர் கேட்டாங்க. ஆனா ரெய்னர் எவ்வளவுதான் அந்த மெனுவை புரட்டி பார்த்தாலும் அவளால அந்த டிஷ்ஷை கண்டுபிடிக்க முடியல. அதனால வேற வழியே இல்லாம இந்த மெனுல இருக்க எல்லா டிஷ்ஷையும் ஆர்டர் பண்றேன்னு சொன்னா. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவங்க முன்னாடி ஒரு குட்டி மலையே இருக்க மாதிரி அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்தது. இது அவங்களால கண்டிப்பா முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அங்க இருந்த இன்னொரு வெயிட்டரை கூப்பிட்டு ரெய்னர் இங்க இருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ண சொன்னா. ஆனா அவ குழப்பத்தோட இதுக்கு மேல என்னதான் பண்றதுன்னு யோசிக்கும் போது அரியாவும் யோசிச்சுட்டு நமக்கு புது பிளான்லாம் தேவையே இல்லை, நம்ம இங்க இருந்து எல்லா டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணோம், ஆனா அதுல ஒண்ணு அவங்க நமக்கு சர்வ் பண்ணவே இல்லைன்னு சொன்னா. பார்த்தா அது ஆண்டியோட கண்ணீர்னு இருந்தது. அத அந்த வெயிட்டர் கிட்ட அரியா ஆர்டர் பண்ணா. அந்த வெயிட்டரும் என்னால இதை உங்களுக்கு இங்க சர்வ் பண்ண முடியாது, அதனால என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த ஆளை அவங்க 2 பேரையும் ஒரு பேஸ்மெண்ட்க்கு கூப்பிட்டு போனா. அரியாவும் இந்த இடத்த பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல. இல்ல, இது நீ நினைக்கிற அளவுக்கு பயமா இருக்காதுன்னு ரைனல் சொல்லி மனசுக்குள்ள எனக்கு கொஞ்சமா ஞாபகம் இருக்கு. இந்த கொலகார கும்பல் வெளியே ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஜென்சியை நடத்துறாங்க. இங்க வர ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் இன்ஃபர்மேஷனை தருவாங்க, அதனால அவங்க அவ்வளவு சீக்கிரம் கஸ்டமர்ஸை ஹார்ம் பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சா. அதுவும் இல்லாம இப்ப முய்யா அவ கூட ப்ரொடெக்ட் பண்ண இருக்கு. ஆனா உள்ள வந்து பார்த்த 2 பேரும் கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. அந்த ரூம்குள்ள யாருமே இல்ல. அந்த வெயிட்டர் அந்த ரூம்ல ஒரு விளக்க ஒண்ணு ஏத்துனா. பார்த்தா அந்த ஆளோட நிழல்ல இருந்து ஒண்ணு எழுந்தது. உங்களை மாதிரி 2 பெரிய கஸ்டமர்ஸ், அதாவது லேடி ஏட்ரியானாவும் வருங்கால எம்ப்ரஸும் இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல. உங்க பவரை வச்சு உங்களால இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியலையா, இல்ல யாரையாவது கொலை பண்ணணுமா? எதுனாலும் எங்க கிட்ட இருக்க பவரை வச்சு உங்களுக்கு அதை இந்த சூழல்ல எங்களால பண்ணி தர முடியும்னு அந்த ஷேடோ சொன்னா. அரியாவோ கொஞ்சம் தயக்கத்தோட எங்களுக்கு இந்த கும்பல்ல இருந்து ஒரு ஆள் தேவைப்படுது, நாங்க அவங்க கிட்ட மட்டும்தான் எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுவோம்னு சொல்ல. இங்க நீங்க டைம் தானே வரீங்க, ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு ஆளை கேக்குறீங்களேன்னு அவன் கேட்டதும் எங்களுக்கும் சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்கன்னு 2 பேரும் சமாளிச்சாங்க. அப்ப அந்த ஷேடோவும் சரி யார பாக்கணும்னு கேட்டான். ரெய்னர் அவங்க கிட்ட எங்களுக்கு குயினியோட குருவால் வேணும்னு கேட்டா. அந்த கொலைகாரனோட பட்ட பேரு தான் அது. ஏன்னா குயினின்ற ஒரு இடத்துல 4 பேருக்கு நல்லது செய்யற ஒரு ஆளை அவன் பார்த்திருப்பான். அவனை மறக்க கூடாதுன்னு அவனுக்கு அவனே இந்த பேரை வச்சுக்கிட்டான். இந்த ஷேடோக்காரனும் யோசிச்சுட்டே பின்னாடி இந்த வெயிட்டர் அந்த ரூமை விட்டு போக சொல்லி, உங்களுக்கு அவனை பத்தி எங்க இருந்து தெரிஞ்சதுன்னு தெரியல, ஆனா முழுசா அவனை பத்தி தெரியலன்னு மட்டும் தெரியுது. அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வந்தே இருக்க மாட்டீங்க. என்னை காப்பாத்தின எம்பரர் கம்யூட் கிட்டே இதை கேட்டிருக்கலாமே, அவரு என்னை காப்பாத்தினதுக்காக அவரு கூட நான் நிழலா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க இஸ் மெஜஸ்டி சொல்லிதான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன்னு அவன் சொன்னான். இத கேட்டதும் 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. மறைஞ்சிருந்த அந்த 5வது கேரக்டர் கம்யூட்டோட ஷேடோவா வேலை பார்த்தவன் தான். ரெய்னர் மனசுல கம்யூட்க்கும் அவனோட ஃபாலோவர்ஸ்க்கும் கொலகாரனோட என்ன வேலைன்னு நினைச்சிருக்கேன், பார்த்தா இதனால தானா? அப்ப ஆல்ரெடி எங்க பக்கம் இருக்கிறவனை தேடிதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுனா, ஏன் எனக்கு மட்டும் இப்படிதான் நடக்குதுன்னு கீழே உட்காந்து அளவே செஞ்சுட்டா. அரியாவும் அவகிட்ட அப்படின்னா இனிமே நம்ம டார்க் வேர்ல்டோட நடக்க போற
போரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல அந்த ஷேடோக்காரனும் அதை கேட்டு டார்க் வேர்ல்டோட போறான்னு கேட்டான். அரியா அவன் கிட்ட ஆமா டார்க் வேர்ல்டு நம்ம ராஜ்யத்துக்குள்ளனாலே அதை பத்தி ரெய்னல் கவலைப்பட்டா. நீங்க இருந்தா அது கொஞ்சம் எதிர்த்து சண்டை போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வரப்பவே என் கும்பலோட எல்லைக்குள்ள மட்டும்தான் என்னால உதவ முடியும்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆனா துரதிருஷ்டவசமா நீங்க கேட்கறத என்னால பண்ண முடியாது. அது ஏன்னா இந்த ராஜ்யத்தை காப்பாத்த எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொன்னான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல ரெய்னர் ஒரு இடத்துல நடந்துட்டு ரிட்டன் கேரக்டரை சம்மதிக்க வைக்கிறது கஷ்டம்னு ஆரம்பத்துல இருந்தே தெரியும்தா. ஆனா அது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியாம போச்சேன்னு யோசிச்சா. முன்னாடி அந்த ஷேடோக்காரன் அவங்க கிட்ட எனக்கு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பான்ல. அதை கேட்ட ரெண்டு பேரும் ஷாக் ஆகி ஆனா கம்ப்ளீட் உன் உயிரை காப்பாத்துனதுக்குதான் அவங்க கிட்ட நீ ஹெல்ப்க்கு இருக்கேன்னு சொன்னியேன்னு கேட்க அது வேற இது வேற. என் உயிரை காப்பாத்துனதுக்கு நான் இஸ் மெஜிஸ்ட்ரோட உயிரை காப்பாத்துறேன். அதுக்கு இந்த ராஜ்யத்தை காப்பாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தெரியலையா? கணக்கு பண்ணி பார்த்தா அதுக்கு நிறைய செலவாகும். அதுவும் இல்லாம இந்த ராஜ்யத்தை நான் ரொம்ப வெறுக்கிறேன். இந்த ராஜ்யம் அழிய போகுதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இஸ் மெஜஸ்டியை மட்டும் காப்பாத்துவேன். பார்ட்னர் இல்லாம கோல்டன் அதுங்களே கொஞ்சம் அதனால உங்களே காப்பாத்துவேன்னு ரெய்னர் கிட்ட அவன் சொன்னான். ரெய்னலும் ஆனா நீ ஏன் இந்த ராஜ்யத்தை வெறுக்கிறேன்னு கேட்க பெரிய காரணம் இல்ல. என்னால ஷேடோ மூலியமா டிராவல் பண்ண முடியும். கொலகார கும்பல் தான் என்னை கடத்தி வளர்த்தாங்க. படிக்க கத்துக்கிறதுக்கு முன்னாடியே வாழை படிக்க கத்துக்கிட்டேன். நான் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னை கடத்தினவங்களை கொன்னேன். ஆனா எனக்கு இந்த கும்பலை தவிர யாரையும் வெளியே தெரியாதனால நானே இந்த கும்பலோட லீடரான. அதுக்கும் மேல இந்த கும்பல்ல இருக்கப்பவே நான் மோசமான ஆட்களை மட்டும்தான் சந்திச்சேன். அதுவே இந்த ராஜ்யத்தை வெறுக்க போதாதா? ஹிஸ் மெஜஸ்டிக்கு இது தெரிஞ்சனால அவர் என்கிட்ட இந்த ராஜ்யத்தை பாதுகாக்க சொல்லல. அதே மாதிரி நீங்களும் அப்படி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு ஆளை நம்பினா அப்புறம் நீங்க ஏமாறதான் செய்யணும்னு சொல்லி அவன் அங்கிருந்து மறைஞ்சு போனா. அதை முடிச்ச அடுத்த நாள் அரியா அவகிட்ட அவனை சம்மதிக்க வைக்க போறியான்னு கேட்க ஆமா நான் முயற்சி பண்ணணும். அவன் பிடிவாதமா இருந்தாலும் என்னால அவன் மனசை மாத்த முடியும்னு தோணுது. அதுவும் இல்லாம அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னா அவன் நம்ம கிட்ட பேசியிருக்க வேணாமே. ஆனா எல்லா கதையும் சொன்னான். அதை பார்க்க இந்த ராஜ்யத்தை பாதுகாக்க ஒரு காரணம் கொடுங்கன்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. கம்யூட் கூட இருக்கும் போது நான் எப்படிப்பட்டவன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி இது எனக்கு வைக்கிற டெஸ்டா கூட இருக்கலாம்னு ரெய்னர் பாசிட்டிவா சொன்னான். அரியாவும் எக்ஸைட்டிங்கா அவளுக்கு ஹெல்ப் பண்றதா ஜாலியா சொன்னா. அப்போ ஒரு க்ளோ ஆகுற பட்டாம்பூச்சியை ரெய்னர் பார்த்தா. அரியாவும் இது நாமேல் கிட்ட இருந்து வந்திருக்க மெசேஜ். நாமேல் அர்ஜென்டா இல்லாம இதை அனுப்ப மாட்டாரு. அதனால நான் இதை சீக்கிரம் படிக்கணும்னு சொல்லி அதை பிரிச்சு படிச்சா. அதுல டியர் லேடி ஏட்ரியானா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைனலா சக்சஸ் ஆயிடுச்சு. எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு முன்னாடி அதோட ரிசல்ட் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். ரெய்னரோட ஃபெதர் கம்யூட்டோட முடியெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாபத்தை குரோவன் ராக் மூலியமா சரி பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அதனால அவசர வேலைகளை பார்த்துட்டு அந்த பெரிய நான் தேடி போக போறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்க ஆசைப்படுறேன்னு எழுதியிருந்தான். அதை படிச்சதும் அரியாவும் அச்சோ நான் இப்ப என்ன பண்றது, நான் குரோவன் ராக் உடனே கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்ல ரெய்னர் ஷாக்கோட அடி பாவி இப்பதானடி எனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னேன்னு கேட்டா. அரியாவுக்கிட்ட சாரி சொல்லி ஆனா என்னால இப்பதான் குரோவன் ராக்க தேட முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கேம்ல கேரக்டர் யார நம்புறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் அவங்களுக்கு குரோவன் ராக் தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங்க மட்டும் நான் மிஸ் பண்ணா குரோவன் ராக்க கண்டுபிடிக்காம போயிரும். அப்புறம் எண்டிங் ரொம்ப மோசமாயிரும். அதனால பிளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டா. ரெய்னலுக்கும் வேற வழி இல்லாதனால அவளை பார்த்து போயிட்டு வான்னு சொல்ல அரியாவோ அவளை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொன்னா. அப்படிதான் அந்த ராத்திரியில என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே நடந்துட்டு இருந்தா. அந்த டைம்ல அவளுக்கு அந்த போர்ஷனை பேசாம குடிச்சிடலாமான்னு தோணுச்சு. ஆனா அதனால அவளுக்கு கஷ்டமா இருக்கும்னு ஃபீல் பண்ணா. அவளுக்கு கம்யூட்டோட ரொம்ப நாள் வாழ ஆசையா இருந்தது. அப்பா அந்த இடத்துக்கு கம்யூட் வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஆபீஸ் ரூம் விண்டோ வழியா பார்த்தப்போ நீ மட்டும் தனியா நடந்துட்டு இருந்த, என்ன விஷயம்னு கேட்டான். ரெய்னலும் ஐயோ நான் கேமை பத்தி கம்யூட் கிட்ட சொல்ல முடியாது. ஆனா சும்மாட்ட சொன்னாலும் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சுப்பான். இப்ப கூட அவனை பார்க்க பதட்டத்துல இருக்க மாதிரி இருக்கான். என்ன சொல்றதுன்னு யோசிச்சு நான் ஒரு பர்சனை வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க அதுக்கு சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா. கம்யூட்டர் அவளை பார்த்து ரெய்னர் இப்ப இவ்வளவு யோசனையில இருக்காளான்னு பார்த்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஏதோ ஒரு பக்கி ரெய்னரை கவலைப்பட வைக்கிறான். ஆல்ரெடி அந்த டியூக் ஹவர்ட்னாலையும்
நோபல்ஸ்னாலயும் நான் கடுப்புல இருக்கேன். இதுல இன்னொருத்த வேற அவளை கவலைப்பட வைக்கிறான். என்னால முடியல. அதனால என்ன ஆனாலும் அந்த ஆளை நீ கண்டுபிடி. அவனை பார்க்கும்போது அவன் கத்திய முடிக்க போறேன், இல்ல சம்மதிக்க வைக்க போறேன்னு அந்த பக்கி கிட்டே கம்மியட் கத்திட்டு இருந்தான். அப்புறம் அடுத்த நாள் அந்த ஷேடோ ரெய்னர் கிட்ட என்னை பத்தி இஸ் மெஜஸ்டிக் கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டான். ரெய்னரும் அது நீடு நான் சொல்லலையேன்னு சொல்ல, ஆனா இப்போ உங்கனாலதான் நான் என்னையே கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ண பக்கிய கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றாருன்னு அவன் சொன்னான். ரெய்னர் சிரிச்சுட்டு, எனக்கு வேற வழி இல்ல, கம்ப்யூட்டர் என்னால அப்செட் ஆக்க முடியாது. அதுவும் இல்லாம பேசிட்டு இருக்கும் போதே நீ காணாம போயிட்ட, அதனாலதான் இப்படின்னு சொல்ல, அவனும் காணாம போயிட்டேனா, என்கிட்ட பேசுறத விட நீங்க வேற ஏதாவது தேடலாம்னு நினைச்சுதான் நான் போனேன். உங்களால என்ன சம்மதிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னு ஷேடோ கேட்டதும் ரெய்னர் காமா என்னை பத்தி உனக்கு தெரியும்னு சொன்னான். அவன் பல்ல கடிச்சிட்டு, இந்த ராஜ்யத்தை நீங்க ஏன் பாதுகாக்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இது உங்களுக்கும் இது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தது. நிறைய மக்கள் உங்களை சாவின் பறவைன்னு ஒதுக்குனாங்க. அவங்களோட வெறுப்பு ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஆபத்தாவும் மாறுச்சு. உங்களை அவங்க பயன்படுத்திக்க மட்டும்தான் பார்த்தாங்க. அப்படி இருந்தும் இந்த ராஜ்யத்தை நீங்க ஏன் பாதுகாக்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி நான் எப்பவும் இந்த ராஜ்யத்தை கைவிட்டுட்டேன். ஏன் இவ இப்படி பண்றா? இவையே இவ்வளவு பிரைட்டா ஷைன் ஆகுறா? எனக்கு இவ்வளவு பார்த்தா எப்பவும் ரொம்ப பொறாமையா இருந்திருக்கு. அதனாலதான் நான் ரெய்னர் கிட்ட இருந்து இவ்வளவு நாள் தள்ளி இருந்தேன்னு யோசிச்சு நான் சொன்னதை மறந்துடுங்கன்னு சொல்லி கிளம்புனான். அப்ப ரெய்னர் அவன்கிட்ட நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்களேன்னு ஏதோ சொல்ல வர, அந்த ஷேடாவு கிட்ட என் பேரு சடாரன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு மறுபடியும் மறைஞ்சு போனா. ரெய்னர் போய் டீ குடிச்சிட்டு, என்ன ரிஜெக்ட் பண்ணணும்னா என்கிட்ட அதுக்கு பேரை சொல்லிட்டு போகணும், ரொம்ப விசித்திரமா இருக்கான், நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டா. பார்த்தா கம்யூட் சோஃபாக்கு பின்னாடி இருந்து எழுந்து, நீ இவனைதான் வேலைக்கு வைக்க நினைக்கிறியா? உனக்கு எப்படி இவனை பத்தி தெரிஞ்சது? அவன் எப்போ நிழல்கள்ல தானே இருப்பான். சரி, உன்னால அவனை சம்மதிக்க வைக்க முடியும்னு தோணுதான்னு கேட்டான். ஆனா ஆக்சுவலா இவன் தான் ரெய்னர் கிட்ட நீ அவன்கிட்ட பேசுறது கேட்டு நான் ஜட்ஜ் பண்றேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுவுமே அவனுக்கு அந்த பக்கி யாருன்னு தெரிஞ்சுக்கதான். அப்ப கம்மிட் அவகிட்ட எனக்கு என்னமோ இதுல நான் தலையிட தேவையில்லன்னு தோணுதுன்னு சொல்ல, ஏன் அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டானான்னு ரெய்னர் கேட்டா. இல்ல, அப்படி இல்ல. சில மனுஷங்க புயல் வந்தப்போ அசையாத மரத்தை பார்த்து அவங்களுக்கே தெரியாம வியந்து போவாங்க. அதனால அவங்களுக்கும் இந்த மரத்தை பார்த்து இந்த பூமியில வாழ முடியும்னு நம்பிக்கை வந்திருக்கும். அவங்களுக்கு அது மூலியமா ஒரு பெரிய பலம் வரும். நீ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை தான் காட்டியிருக்க. அதனால அவனை சரியான வாய்ப்பு வரப்போ சம்மதிக்க வச்சா போதும்னு கம்மிட் எக்ஸ்பிளைன் பண்ணான். ரெய்னரும் மனசுல சில சமயத்துல என்கிட்ட அதீத பவர் இல்லைன்னு நான் நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கேன். ஆனா தொடர்ந்து எஃபர்ட் போட்டதால எனக்கு தெரியாமல என்னை சுத்தி உள்ளவங்களை அதை பாதிச்சிருக்கு. அப்படின்னா நான் எங்கேயும் நிக்க கூடாதுன்னு நினைச்சு கம்யூட்டை ஹேக் பண்ணி நான் கண்டிப்பா அதை பண்றேன்னு சொன்னா. கம்யூட்டை அவளை ஹேக் பண்ணி, எனக்கு தெரியும், ஆனா ரொம்ப ட்ரை பண்ணாத, அப்புறம் அவன் உன்னை லவ் பண்ணிடுவான், இதுக்கு மேல என்னால இவ்வளவு பேரோட போட்டி போட முடியாதுன்னு அவளோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தா. ரெய்னர் கம்யூட்டை ஹேக் பண்ணிட்டு கம்யூட்டினை இப்படி சேர் பண்ற மாதிரி அரியாவுக்கும் என்னால பண்ண முடியல. அவ என்ன பண்றான்னு தெரியலான்னு யோசிச்சா. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம அரியாவோ ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடத்துலதான் நான் அந்த கேரக்டரை சந்திச்சு குரோவன் ராக வாங்கணும்னு யோசிச்சா. என்பிசி, அதாவது நான் பிளேயர் கேரக்டர். இப்போ ஒரு கேம் விளையாடுறோம்னா நம்ம சில கேரக்டர் சூஸ் பண்ணுவோம். அது போக கேம்ல சில இன்பில்டான கேரக்டர்ஸும் இருக்கும்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் அரியா நினைச்சா. ஒரிஜினல் கேம்ல குரோவன் ராக் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை இந்த நாட்டு ராஜாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்பிசி கிட்ட இருந்து மினி கேம்ஸ்ல விளையாண்டுதான் லெவல முடிக்க முடியும். ஆனா இது ரியாலிட்டி. அதனால அந்த மினி கேம்ல எப்படி இருக்க போகுதுன்னு அரியாக்கு நர்வஸா இருந்தது. இங்க எங்கேயாவதுதான் அந்த கேரக்டர் இருக்கும்னு நினைச்சு அரியா சுத்தி பார்த்தா அந்த இடத்துல சில பூக்கள் எல்லாம் நாசமாயிடுச்சுன்னு சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. அங்க இருக்க பர்சனை பார்த்து நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சா. அந்த பொண்ணு கிட்ட போய் அரியா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டா. அந்த பொண்ணும் நிஜமாவான்னு சந்தோஷப்பட்டா. ஆனா அரியாக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. அந்த பொண்ணை பார்க்க அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச முகம் மாதிரி ஃபீல் ஆச்சு. அரியா ஏதோ ஒரு இடத்துல பூக்களை பறிச்சுட்டு இது ஈஸியா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெயில் மண்டைய பொழக்குது, கொனியும் போதெல்லாம் முதுகு வலிக்குதுடா சாமி. அதுக்கும் மேல இந்த என்பிசி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான்னு யோசிச்சா. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கேரக்டரும் இந்த பூச்சி அடிச்சிருக்கு, இதுல கலரே சரியில்லை, இருந்து மறுபடியும் பாருங்கன்னு குறை சொல்லிட்டே இருக்கா. ரோஹன் ராக்க தொடுறதுக்கு முன்னாடி ஆயுச முடிஞ்சிட்டு போலன்னு நினைச்சு இதெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணுமான்னு அரியா கேட்க
அந்த பொண்ணு ஆமா சொல்லி நீங்களே யோசிங்களேன், கஸ்டமர் பூச்சி அரைச்ச பூக்களை வாங்குவாங்களான்னு கேட்டா அதுவும் சரிதான். ஆனா ஒரிஜினல் கேம்ல நான் பசிலோ இல்ல ஏதோ சின்ன கேம் தான் விளையாண்டேன். அப்ப விளையாண்டப்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இத பார்க்க அது ரொம்ப ஈஸியா இருக்கு. அட்லீஸ்ட் அதுல வெயில நின்னு வேலை பார்க்க வேண்டாம்னு அரியா யோசிச்சா. ஆனா இந்த பொண்ணு அரியா பூ பறிக்கிறத பார்த்து எதையும் யோசிச்சுட்டு போதும் இனி நம்ம இதை விக்கணும்னு சொன்னா அரியாவும் ஹாப்பியா ஐயா ஜாலின்னு நினைச்சு டக்குனு ஷாக்கோட வா இவ்வளவு பூக்களை பறிச்சிங்களா, அது எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்ல நான் இதைதான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். சூரியன் நீங்க அதிகமா பண்றதால பூக்கள் நிறைய மலரும், அதுவும் இல்லாம சில பூக்களால வளரவும் முடியாது. அதனால நான் இதை கண்ட்ரோலா ஹாப்பியா வச்சிருக்கேன். ஆனா நான் பறிக்கிறனால அதுங்க என்ன வெறுக்குது. ஆனா அப்படி இருந்து என்னால இதை நிறுத்த முடியாது, ஏன்னா இதுதான் என்னோட வேலை. ஆனா சாவே இல்லாத வாழ்க்கை கூட வேதனை தான் தரும். ஆனா அதுக்காக இந்த இடத்த தீ வச்சு அழிக்கிறது என்னால பார்க்க முடியாது. எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த பூக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கப்ப அது எப்படி நான் அழிக்க விடுவேன்? அதே மாதிரி பூக்களோட வாழ்க்கையில என்னாலயும் தலையிட முடியாது. அதனால பட்டாம்பூச்சிங்க கிட்ட நான் பூக்களை பாதுகாக்க சொல்லுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு அரியாவோட தலையில அந்த பூவை வச்சு விட்டா. அரியா புரியாம நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா. அந்த பொண்ணு சோகமா நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல, நான் தான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு முன் வந்தேன்னு அரியா கேட்க, அந்த பொண்ணு அவகிட்ட நேரம் வரும்போது உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம சீக்கிரம் போகணும், இல்லைன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிருவாங்கன்னு சொல்லி நடந்து போனா. அரியா மனசுல நான் கேம் விளையாண்டப்போ எனக்கு இந்த என்பிசியை நினைச்சு எதுவும் வித்தியாசமா தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. பூ வைக்கிற பொண்ணு கிட்ட எம்பரருக்கே கிடைக்காத குரோவன்றாக்கு எப்படி இருக்க முடியும்? அதுவும் இல்லாம எல்லாமே புதிராவே பேசுறா. அதுக்கும் மேல கேம்ல இவளோட முகத்தை ரிவீல் பண்ணல, ஆனா ரியாலிட்டியில இவளை பார்க்க அப்படியே ரெய்னல் மாதிரி இருக்கு. ரெய்னல் குரோவன் ராக்கை சாப்பிட்ட காகம்ல இருந்து ஹியூமனா மாறினவ. அதனால அவ்வளவு மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்கிறது கஷ்டம். அப்ப யார் இந்த பொண்ணுன்னு அந்த ரெய்னல் மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து நினைச்சா. இப்ப இம்பீரியல் பேலஸ்ல இத நீ வச்சுக்கோன்னு சொல்லி கம்ப்ளீட் ரெய்னலுக்கு ஒரு ரிங்க கொடுத்தான். ரெய்னலும் ரிங்கான்னு கேட்க, இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த ரிங்ல நான் கொஞ்சமா மனாவா ஊதி சடாரனை கூப்பிடுவேன். இது ஈஸியா இருக்கும்னு தான் நான் ரிங்கா செஞ்சுட்டேன். ஆனா இப்படி நடக்கும்னு தெரிஞ்சா நான் வேற ஏதாச்சும் பண்ணிருப்பேன்னு சொல்ல, ரெய்னல கிண்டலா அப்படின்னா இந்த மோதிரத்தை நான் இந்த விரல தான் போடணுமான்னு சொன்னா. கம்யூட் நர்வஸா ரெய்னல் லெஃப்ட் ஹேண்ட்ல இல்ல, அது வேற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்குன்னு பதறனா. அப்புறம் ரெய்னல் அந்த மோதிரத்தை ரைட் ஹேண்ட்ல போட்டு உன்னோடதுன்றதால இது பெருசா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா கரெக்டா இருக்குன்னு சொல்ல, அது சைஸ் அட்ஜஸ்ட் ஸ்பெல்ல இருக்கனாலதான். சரி அவனை நீ இப்ப சம்மன் பண்ண போறியான்னு கம்யூட் கேட்டான். ரெய்னல் அவன் கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணலாம்னு ரெண்டு பேரும் குசு குசுன்னு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ ஓகே இப்பவே அவனை சம்மன் பண்றேன்னு சொல்லி ரெய்னல் அந்த ரிங்கை யூஸ் பண்ணான். பார்த்தா செடாரன் வெளியே வந்து கூப்பிட்டீங்களான்னு கேட்டான். பார்த்தா கம்யூட் சிரிச்சுட்டு ரெய்னல் தான் நீ என்ன பண்ணணும்னு சொல்ல போறா, நீ பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்துக்கோன்னு சொல்ல, செடாரனும் என்னால நீங்க இஸ் மெஜஸ்டி இதுல எழுப்பீங்கன்னு நம்ப முடியலன்னு கத்துனா. ஆனா ரெய்னல் வில்லத்தனமா கவலைப்படாத, நான் சிம்பிளான டாஸ்க் தான் தர போறேன்னு ஈவலா கெக்க பக்கன்னு சிரிச்சா. சடாரனும் இவ என்ன பண்ண போறாளோன்னு பயந்தா. பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம மியல் அவனோட எலமெண்டல வச்சு பேரியரை போட்டுட்டு இருந்தான். அந்த இடத்துக்கு ரெய்னலும் கம்மியூட்டா அவனை பார்க்க வந்திருந்தாங்க. ரெய்னல் அவன் கிட்ட எல்லாம் நல்லா போகுதான்னு பார்க்க வந்தோம், வேற ஏதாவது தேவைன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, உண்மையை சொல்ல போனா இந்த ராஜ்யம் ரொம்ப பெருசா இருக்கிறதால இது எப்படி பாதுகாக்கணும்னு கணிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனா பேரியர் போட்டதுல இருந்து எந்த பிரச்சனையும் வரல. அதுவும் இல்லாம நான் இதை தனியா பண்ணல, என்னோட எலமெண்டலோ மர்டினும் மத்த மெஜிஷியனோட எலமெண்டலோட ஹெல்ப்போட தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டமா இருந்தாலும் எதிர்கொள்ளலாம், அதனால கவலைப்படாதீங்கன்னு மியல் சொன்னான். இதெல்லாம் கேட்டு பின்னாடி சடாரன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தான். அப்ப கம்மியூட் அவன் கிட்ட நீ என்ன பண்ண போற சடாரன், ரெய்னல் கொடுத்த டாஸ்க நீ பண்ணணும், நீ அவளை இக்னோர் பண்ண பாக்குறியான்னு கேட்க, நான் பண்றேன் ப்ளீஸ் என்ன புஷ் பண்ணாதீங்கன்னு சடாரன் சொல்லி, எனக்கு ஏன்னு தெரியல ஆனா ரெய்னல்னு பேரு வச்சிருக்க காக்கா என்கிட்ட சிம்பிளான டாஸ்க் ஒண்ணு சொல்லியிருக்கேன்னு முன்னாடி நடந்தது யோசிச்சான். முன்னாடி ரெய்னல் அவன் கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கார்டா இருக்கணும், ஆனா நீ கடக்குற ஒவ்வொரு ஆள்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கணும், அது என்னவா வேணா இருக்கலாம், சாதாரணமா சாப்பிட்டீங்களான்னு கேளு, இல்ல உனக்கு தோன்றத கேளு, அது நீ இன்னைக்கு பண்ணா நான் உன்கிட்ட இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் வச்சு அவனோட மனசை மாத்திர முடியும்னு நினைக்கிறாளான்னு சடாரன் யோசிச்சான். ஆனா இது பெரிய டாஸ்க் இல்லன்னு, இதுக்கப்புறம் அவ தொல்லை பண்ண போறது இல்லன்னு நினைச்சு அவ அதை பண்ண டிசைட் பண்ணா.
இப்ப சடாரன் முயல் கிட்ட நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா மயிலாடுன்னு கேட்டு மனசுக்குள்ள நான் என்ன வேணா கேட்கலாம்னு சொல்லியிருக்கா. அதனால இது ஓகே தானே நினைச்சு உங்க கூட மத்த மெஜிஷியன்ஸும் ஹெல்ப் பண்றதா சொன்னீங்க தானே, அவங்க உங்களை எப்பயாவது புள்ளி பண்ணவோ இல்ல மோசமாவோ நடந்திருக்காங்களான்னு கேட்டான். மேலும் தாங்கிட்டு இல்லன்னு சொன்னா போய் சொல்ற மாதிரி ஆகும். கண்டிப்பா சில பேருக்கு என்ன பிடிக்கலதா, சில பேருக்கு என் டேலண்ட நினைச்சும் பொறாமையா இருக்கு. ஆனா அத பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஏன்னா என்னை சுத்தி என்ன நம்புற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இருக்கனால இந்த மாதிரி ஆட்கள் நினைச்சு நான் கவலைப்பட போறது இல்ல. அவங்க என்னை எப்படி பாக்குறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ராஜ்யத்தை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் வாய் அடைச்சு போறத நான் பாக்கணும். அதனால என்னை பத்தி கவலைப்படாதீங்க சடாரன், நான் உதவி இல்லாத விக்டம் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணான். மீனோட கடந்த காலத்தினால சடாரன் மாதிரிதான் இவனும் அவன் நினைச்சான். அதனாலதான் இந்த ராஜ்யத்தை காப்பாத்த தகுதியானதான்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பான். ஆனா அவன் நினைச்சதை விட மேல் ஸ்ட்ராங்கா இருக்கா. ரைனலும் இதை பார்த்து நான் நல்ல வேலை மேல முதல்ல சூஸ் பண்ணேன். சடாரன் ஒரு பறவை தன் ஓட விட்டு வர முயற்சி பண்ற மாதிரி தெரிஞ்சது. கம்யூட் ஆல்ரெடி அந்த ஓடுல பெரிய சிதைவை ஏற்படுத்திட்டான். அந்த சிதைவுல இருந்து காத்தையும் ஒளியும் அவனால தடுக்க முடியல. அவன் இந்த உலகத்தை வெறுக்கிறது மட்டும் இல்லாம பயமும் படுறான். அதனாலதான் வெளியே வர தயங்குறான். ஆனா அவனுக்கு இதுல இருந்து வெளியே வர அவ்வளவு ஆசை இருக்கு. அதனாலதான் அவன் இந்த இருட்டுல இருந்து அவனை யாராவது காப்பாத்துவாங்கன்னு அவன் உள்ள இருந்து தட்டிட்டு இருக்கான். அதுக்காக தான் கண்ணீர்ன்ற வார்த்தைய அவனை பார்க்க ஹிண்டா வச்சிருக்கான். கம்யூட்டோட நிழலா இருக்கான்னு குயினியோட குருவான்னு பேரு வச்சுக்கிட்டான். இந்த ராஜ்யத்தை காப்பாத்த மாட்டேன்னு சொல்லியோ அவன் தன்னோட கதையையும் பேரையும் சொல்லியிருக்கான். இப்படிதான் அவனை மறைமுகமா தெரிஞ்சுக்க வைக்கிறான். அப்படின்னா அவனோட செதஞ்சிருக்க ஓடுல சின்னதா தட்டினா கூட அது பெரிய தாக்கத்தை கொடுக்கும்னு நினைச்சா. ஆனா செடாரன் அவனோட மனசுல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. மார்க்கஸ் மேயல் வேணா எப்படி இருக்கலாம், ஆனா கண்டிப்பா மத்த மக்கள் என் கேள்வியை பார்த்து அவங்க மாதிரியே டவுட் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சான். பார்த்தா அடுத்து நாமேலும் ஹிஸ் மெஜஸ்டியோட சாபத்தை வாங்கிக்கிட்டதுக்கு நான் வருத்தப்படுறேன்னா அது எப்படி சொல்றதுன்னு கேட்க பக்கத்துல இருந்த கம்யூட்டு உண்மைய மட்டும் சொல்லுங்க, எனக்கும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டான். அப்ப நாமியல் சரி நான் உண்மையை சொல்றேன். முதல்ல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா நான் ஏஜியானா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த சாபத்தை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொன்னான். சடாரனும் அப்ப இந்த மாதிரி மறுபடியும் நடந்தா நீங்க வேற மாதிரி முடிவு தானே எடுப்பீங்கன்னு கேட்க இல்ல, எவ்வளவு வாட்டி நடந்தாலும் நான் இததான் தேர்வு பண்ணிருப்பேன். எவ்வளவு ரிக்ரெட் பண்ணாலும் இந்த உலகத்தை மாத்த நான் என்ன வேணா பண்ணுவேன். லேடி ஏஜிய நான் சந்தோஷமாவும் சேஃபாவும் வாழ நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படிதான் நான் என்ன ஒரு உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும்னு சொல்ல ஜெயந்தல கம்யூட்டு அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுபான்னு நினைச்சாங்க. இதெல்லாம் கேட்ட சடாரனோட ஓட்ல மறுபடியும் விரிசல் ஏற்பட்டுச்சு. ஆனா அப்படி இருந்தும் யாராவது ஒரு ஆளாவது கண்டிப்பா வேற மாதிரி பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சான். கணேஷ் கிட்ட போய் டார்க் வேர்ல்டோட பவரை வச்சு ஹிஸ் மெஜஸ்டியோட எனிமீஸை எல்லாம் அழிக்க முடியும், என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். ஆனா கணேஷ் யோசிச்சுட்டு நல்ல ஐடியாதான், ஆனா இதுக்கு பதில் சொல்ல அவசியமே இல்லைன்னு சொல்ல ஏன், ஆனா உங்களுக்குதான் ஹிஸ் மெஜஸ்டியோட எனிமீஸ சுத்தமா பிடிக்காதுதானு சொல்றாருன்னு கேட்டான். ஆனா கணேஷ் ஃபார்மா நான் நியாயமா சண்டை போட்டு யாரோட உதவி இல்லாம அவங்கள தோக்கடிப்பேன். அதுவும் இல்லாம டார்க் வேர்ல்ட் ஆல்ரெடி ஹிஸ் மெஜஸ்டிக்கு பிரச்சனையே தருது. என் கையால அதுங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு வில்லத்தனமா சிரிச்சிட்டு கிடந்தான். சடாரனால இவ்வளவு பேர் இப்படி இருக்காதுன்னு நம்ப முடியல. அவனோட அந்த ஓடுல மறுபடியும் ஒரு விரிசல் விட்டது. அப்ப ரைனர் அவன் கிட்ட இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கிட்டயும் நீ கேள்வி கேட்கணும்னு சொல்ல கம்மிட் அவன் கிட்ட நீ எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கலையே, குயினி குருவான்னு கேட்டான். சடாரனும் இதுல விருப்பம் இல்லைனாலும் அவனுக்கு எப்போ ஒரு கேள்வி கேட்க தோணி இருக்கு. அது இப்ப கேட்டா எதுக்காக இந்த ராஜ்யத்தை பாதுகாக்க சொல்லி என்கிட்ட கேட்கல, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதாலதான் என்கிட்ட அதை கேட்கலன்னு நினைச்சேன். ஆனா அது காரணம் இல்லைன்னு இப்ப எனக்கு தோணுதுன்னு சொன்னான். கம்யூட்டோ உன்னை தடவை பார்த்தனால எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல லெவலினுக்கு சப்போர்ட் பண்ற நோபல்ஸ் எல்லாரும் என்ன கொல்ல வந்தப்போ நீ எரிச்சலான, ஆனா உன் கண் முழுக்க சந்தேகமா நிறைஞ்சிருந்தது. என்ன நிறைய பேரு கொல்ல வந்திருக்காங்க, அதனால நான் உன் கண்ணை நோட்டீஸ் பண்ணேன். இந்த உலகத்தை பத்தியும் என்ன பத்தியும் எனக்கே அந்த டவுட் இருந்தது. உனக்கு இப்படி வாழ விருப்பம் இல்லாம வேற வழியில வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்ட, அதனாலதான் என்னால உன்னை நம்ப முடிஞ்சது.
என் கைகளை உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா அப்படி இருந்தும் உனக்கு என்னால வேற வாழ்க்கை கொடுக்க முடியல. நம்ம 2 பேரும் ஒரே நிலைமையில இருந்தனால என்னால உன்னை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே காரணத்தாலதான் என்னால உனக்கு புது லைஃபோட பாதையை காட்ட முடியல. எனக்குள்ள ஒரு சின்ன விதைய வச்சு தெரிஞ்சிட்டு இருந்தேன். உன்னை ஆல்ரெடி இருந்த மாதிரியே வாழ விடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஆனா இப்ப நம்ம முன்னாடி அந்த விதைக்குள்ள ஒரு மரமே வளர்ந்து நிக்குது. பெரிய புயல் வந்து கூட அந்த மரம் அசையாம நிக்குது. நீயும் வெளியே வந்து இந்த சூரியனை எதிர்கொள்ளணும். எதனால இந்த ராஜ்யத்தை காப்பாத்த சொல்லி கேட்கலன்னு கேட்டல. அது ஏன்னா அது நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. நீ அந்த வெளிச்சத்துக்காக ஏங்கிட்டு இருக்கவன்னு பெருசா சொல்லி முடிச்சான். ரேனலு அந்த ஊட விட்டு வெளியே வந்து வானத்துல சிறகடிச்சு பறக்கணும்னு சொன்னான். இந்த உலகத்துல நல்லவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னா அது முட்டாள்தனமா இருக்கும். ஆனா இப்ப பார்த்த மக்களால அவனுக்குள்ள ஏதாவது மாற்றம் நடக்கலாம்னு ரேனல் நினைச்சா. சடாரனும் அப்ப எனக்கு முதல்ல ஜெயிக்க வாய்ப்பில்லை போலன்னு சொல்ல, நான் உன்கிட்ட சிம்பிளான கேள்விதான் கேளுன்னு சொன்னேன். நீதான் இந்த மாதிரி கேட்டான்னு ரேனல் சொன்னா. அப்ப அவனும் அப்படின்னா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குற, உங்களுக்கு கிடைச்ச இந்த ரிசல்ட்டால நீங்க ஹாப்பியா இருக்கீங்களான்னு கேட்க, ரெய்னர் சிரிச்சுட்டு நீ திருப்தியானா மட்டும்தான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னான். கண்ணுக்கு தெரியாத எதையோ ஒண்ணு தேடிட்டு இருந்தது இப்ப அவன் முன்னாடியே இருக்குன்னு நினைச்சு அவன் அவனோட ஷெல்ல விட்டு வெளியே வர மாதிரி தன்னோட முகத்தை அந்த சூரிய வெளிச்சத்துல சடாரன் ரிவீல் பண்ணான். ஆனா கம்யூட்க்கு இன்னொரு காம்படிட்டர் வந்துட்டான்டான் இருந்தது. ரெய்னர் நீ ரொம்ப சார்மிங்னு உனக்கு தெரியாம இருக்குன்னு கியூட்டா கோச்சுக்கிட்டான். அதை பார்த்து சடாரனும் சிரிச்சுட்டு என் முன்னாடி இப்படி லவ்வி டவியால இருக்காதுங்கன்னு சொன்னான். ஆனா நம்ம கேமோட ஒரிஜினல் ஹீரோயினான ஏஜியான ஷாக்ல இருந்தா. ஆப்போசிட்ல இருந்த அந்த பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணதால பசியில இருப்பீங்க ப்ளீஸ் சாப்பிடுங்கன்னு சொன்னா. பார்த்தா அரியா முன்னாடி பொலக் பொலக்கன புழுங்க நெறிஞ்சிட்டு இருந்ததுங்க. இதெல்லாம் சும்மா வெறும் ஜோக் தானேன்னு அரியா நினைச்சா. பார்த்தா அந்த பொண்ணு இத பார்த்து நீங்க ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்கன்னு சீரியஸா கேடுச்சு. அரியாவும் ஷாக்ல நான் இப்ப என்ன பண்றது, கேம்ல இப்படிலாம் நடக்கலையே, ஆனா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அவளை அப்செட் பண்ணா என்ன பண்றது. ஐயோ இல்ல, எனக்கு எப்படியாவது அந்த குரோவன் ராக் வேணும். நான் நாமையோட சாபத்தை முறியடிச்சு அவளோட ஹாப்பியா இருக்கணும்னு அவன் முன்னாடி அந்த புழுக்களை பார்த்தா. இதுல வர நாமேல் அவகிட்ட லேடி ஏஜியானா எனக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க தானே கேக்குற மாதிரி நினைச்சு பார்த்து நாமியால் ஐ லவ் யூ அந்த புழுக்களை சாப்பிட போனா. அப்ப டக்குனு பிளேட்டை எடுத்து அட ஹியூமன்ஸ் இதை சாப்பிட மாட்டாங்க தானே சொல்லி இத நீங்க சாப்பிட்டு போனீங்களான்னு அந்த பொண்ணு கேட்டா. அரியாவும் இல்லையே அது ரொம்ப கை வலிச்சதால கை முன்னாடி போயிருக்கோம்னு சொல்லி சமாளிச்சு லவ்வுக்காக என் மனுஷ தன்மையை விட போயிருப்பேன்னு நினைச்சா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளுக்கு நார்மலான ஃபுட்டை கொடுத்தா. நான் உங்ககிட்ட வந்து கேட்கலாமா, நீங்க நேசிச்ச ஒருத்தரை காப்பாத்துவீங்களா இல்ல இந்த உலகத்தை காப்பாத்துவீங்களா, எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா. அரியா மனசுக்குள்ள மறுபடியும் கேம்ல இல்லாத ஒண்ணு, இந்த உலகத்துல நாமியல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவ. ஆனா என்னால இப்பவே இவகிட்ட பதில் சொல்ல முடியாது. அவளோட கண்ணு என்ன முழுசா ஆட்கொண்ட மாதிரி இருக்கு, என்ன டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த குரோவன் ராக் பெரிய நான் ரிசீவ் பண்ற தகுதி இருந்தா இந்த கேள்விக்கு நான் ஒழுங்கா பதில் சொல்லணும். நான் மேலா இல்ல இந்த உலகமா, நான் எதை சூஸ் பண்ணா நான் கேட்டது எனக்கு கிடைக்கும். ஆனா நான் அவகிட்ட முழுசா எதையும் சொல்ல அவசியமும் இல்ல. இந்த மாதிரி ஒருத்தவங்க கேள்வி கேட்டா அவங்க எதை கேட்க நினைக்கிறாங்களோ அததான் நம்ம சொல்லுவோம். நான் பொய் சொன்னா என்ன ஆக போகுதுன்னு நினைச்சு ஏதோ சொல்ல வர ட்ரை பண்ணா. ஆனா தப்பு பண்ணிருப்போன்னு நினைச்சு நீ தப்பான கேள்வி கேக்குற. நான் ஏன் ஒண்ணு மட்டும் சூஸ் பண்ணணும், நான் காதலிக்கிற பர்சன் வாழ இந்த உலகம் வேணும். அண்ட் அவர் இல்லாத இந்த உலகம் அர்த்தம் இல்லாத ஒண்ணு. அதனால ரெண்டையும் பிரிச்சு ஒண்ணு மட்டும் சூஸ் பண்ண முடியாதுன்னு அரியா பதில் சொன்னா. ஆனா அந்த பொண்ணு நீங்க நினைச்ச மாதிரியே எதுவும் நடக்காது, ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும்னு சொன்னா. அப்போ இதுதான் சொல்வீங்களான்னு கேட்டா. அரியாவும் கண்டிப்பா இல்ல, இந்த மாதிரி குழப்பமான கேள்விக்கு பதில் தேடுறதை விட என்ன பண்ண முடியும்னு பாப்பேன். நான் நேசிக்கிற ஒரு ஆளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அந்த ப்ராசஸ்ல அவரோட சந்தோஷமா வாழ்ந்தா இன்னும் நல்லாதான் இருக்கும்னு சொன்னா. இதை கேட்டதே அந்த பொண்ணு ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமா நீங்க சொன்னது சரிதான், நான் தான் அர்த்தமில்லாத கேள்வி கேட்டிருக்கேன், உங்களை சோதிச்சு பாக்கணும்னு நினைக்கல. ஆனா நான் கொஞ்சம் திணறி போயிருந்தனால எனக்கு வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவகிட்ட குரோவன் ராக்க கொடுத்தா. அரியானால நம்ப முடியல, இந்த பொண்ணால எப்படி குரோவன் ராக் உருவாக்க முடியும்னு ஷாக் ஆனா. ஆனா அந்த பொண்ணு இதுக்கு மேல நான் தலையிட முடியாது, நான் போறேன், மித்தத உங்க கையில விடுறேன்,
உங்களை இங்க அழைச்சிட்டு வந்ததுதான் நான் பண்ண நல்ல முடிவுன்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சு போனா. அரியா அந்த பெரிய எடுத்து நான் அவகிட்ட என்னோட பேரை சொன்னா என்ன, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு நினைச்சா பார்த்தா அங்க பறந்து போறது ஒரு காகம்தான். அந்த நாள் ராத்திரி நாமியலும் டெடி ஏஜியானா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் லெட்டர் வரலையே, பிஸியா இருக்காங்களா, இல்ல நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேனா, இல்ல நான் உடனே வர சொன்னதால அப்செட் ஆயிட்டாங்களா, நான் என்ன பண்ணி தொலைஞ்சேன், என் கூட இனிமே பேச மாட்டாங்களான்னு ஷாக் ஆனா. அப்ப ஏஜியானா கதவை தட்டி உள்ள இருக்கீங்களான்னு கேட்டா. அப்பதான் நாமியல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா. அரியாவும் உள்ள வந்து நாளைக்கு வர காத்திருக்க முடியலன்னு சொல்லி அவளோட பேக்ல இருந்து அந்த பெரிய எடுத்தா. இதுதானே நீங்க வேணும்னு கேட்டீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தேடி பார்த்தேன், ஆனா லக்கியா இருந்தனால எனக்கு இது சீக்கிரம் கிடைச்சிருச்சு, அதுதான் உடனே இங்க வந்தேன்னு ஹாப்பியா சொன்னா. நாம என்னால நம்ப முடியல, அவன் இந்த பெரிய பார்க்கவே போறதில்லன்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த பெரிய கம்ப்யூட்டருக்கு கொடுத்ததை நினைச்சு கொஞ்சமா அவன் ரெக்ரெட் பண்ணான். ஆனா இப்ப அவனுக்காக அரியா அந்த பெரிய கொண்டு வந்திருக்கா, அதுவும் எதுவும் நடக்காத மாதிரி காமா ஒரு ஸ்மைலோட. இத அவனால ரிஜெக்ட் பண்ண முடியாதனால நான் இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி என் சாபத்தை முறியடிப்பேன். அதுவும் இல்லாம நான் அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அதை நீங்க கேப்பீங்களான்னு கேட்க அரியாவும் சிரிச்சுட்டு கண்டிப்பா வாயிலாடுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நாமேல் மத்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சு அவளோட பவர் அவேக்கன் பண்றதுக்காக ஒதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போனா. அரியாவும் ரைனர் கூட சேர்ந்து அவ மீட் பண்ண அந்த என்பிசி யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்கனால அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கேம்ல இருக்க என்பிசி யார்கிட்ட போய் அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா வேற வழி இல்லாம இப்ப நடக்கிற விஷயத்து மேல போக்கஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. கம்ப்யூட்டர் ட்ரைனர் கிட்ட வர பறவைங்களை பார்த்து என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க ஒன்னும் இல்ல, ஆனா விசித்திரமா அதுங்க எதையும் பார்க்கல, டார்க் வேர்ல்ட்ல இருந்து ஒன்னும் வரல, டியூக் ஹவோட அமைதியா இருக்காரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் பார்க்க ஏதோ பெரிய தப்பு நடக்க போற மாதிரி இருக்குன்னு ரைனர் சொன்னா. அப்புறம் இன்னொரு பக்கம் சில பேரு டியூக் ஹவார்ட பார்த்து அவர் எதுவும் சந்தேகப்படும்படியா பண்ணலையே, அவருக்காக எதுவும் பண்ண பாக்குறாரா, இதுக்கு மேல அவரை ஸ்பை பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை போலன்னு சொல்ல. ஆனா சடாரன் ரொம்ப மும்மரமா இருக்கான், நம்மள பிரிச்சு இந்த நாட்டுல எல்லா மொழிக்கும் அனுப்பி டார்க் வேர்ல்ட பத்தியும் சின்ன மாற்றம் நடந்தா கூட வந்து சொல்ல சொல்லியிருக்கான். லெவ்லனை பார்க்க வூஃபலஸ் வந்துருவாரோன்னு நம்ம ஆட்களை 2 மடங்கா பார்க்க வச்சிருக்கோம். லெவ்லனை பாத்துக்கிறத விட இந்த டியூக் ஹவார்டே பரவாயில்லன்னு தோணுது. ஆனாலும் இவரை ஸ்பை பண்றது சீக்கிரம் முடியும்னு நம்புறேன். ஏன்னா இந்த வயசான ஆளு தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கிறத பார்க்க போர் அடிக்குதுன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா ஹவார்ட் பாக்குற கண்ணாடி உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் போலேன்னு கேட்டுச்சு. ஹவார்டு கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ் பண்றத பார்க்க அவ்வளவு வித்தியாசமா இருக்காதுல்ல, எவ்வளவு பெரிய ஸ்பையா இருந்தாலும் இதுல சந்தேகப்பட மாட்டாங்க. சரி சொல்லு, பிளான் எப்படி போகுதுன்னு கேட்டாரு. பார்த்தா அந்த கண்ணாடியில வூஃப்லஸ் தான் இருந்தாரு. அவரும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, சொல்ல போனா நம்ம இப்ப இறங்கி பண்ணலாம்னு சொன்னாரு. ஹவர்ட் சிரிச்சுட்டு அப்ப சரி, ட்ரிப்பு காமிச்ச நோபல் பார்ட்டியை நான் திரும்ப வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பிளான ஸ்டார்ட் பண்ண நான் உங்களுக்கு சிக்னல் தரேன், உங்க சத்தியத்தை காப்பாத்துங்க வூஃபலஸ்னு ஒரு ப்ரூச்ச மாட்டி அந்த கண்ணாடி முன்னாடி பவ் பண்ணாரு. அதுக்கு எதிரில் இந்த வூஃபலஸும் தன்னோட ரோப விலக்கி எனக்கு உதவி பண்ணதுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு திருப்பி செய்வேன்னு சொன்னாரு. அதே சமயத்துல இம்பீரியல் பேலஸ்லயும் மீட்டிங் நடந்தது. கம்யூனிட்டும் எல்லாரும் உட்காருங்க, இப்ப இந்த டார்க் வேர்ல்டோட இன்வேஷனை பத்தி பேசலாம்னு சொன்னா. சடாரோ இவங்களோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஆட்கள் ரொம்ப வேலை பார்த்தாங்க. அது மூலியமா சில விஷயங்கள் இவங்களுக்கும் தெரிய வந்தது. அதை பத்தி பேசி ராஜ்யத்தை வூஃபலஸ் கிட்ட இருந்து பாதுகாக்க இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வச்சாங்க. இதுல நிறைய நோபல்ஸும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா நிறைய பேர் வந்திருக்கிறதால எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுல சில பேர் அவங்களோட ப்ராஃபிட்காகவும் பேசினாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா கம்யூட்டும் ரைனோல வரப்போற ஆபத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணி டயர்டா இருக்காங்க. இது ஒரு கேம் மாதிரி இல்ல, சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு. அதனால அவங்க எல்லா நிகழ்வுக்காகவும் காத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் கூட இதுக்காக நர்வஸா வெயிட் பண்ணி டயர்ட் ஆனாங்க. இதுல நோபல்ஸ வேற சமாளிச்சாகணும். கம்மியத் சுத்தமா எனர்ஜி இல்லாம இருந்தான். அவனும் மெஜிஷியன்ஸ் கிட்டயே எல்லாத்தையும் விட முடியாது. மர்டர் நாமியா மத்த மெஜிஷியன்ஸ் எல்லாருமே கடுமையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை யூஸ் பண்ண சொன்னா உங்களை நீங்க இந்த ராஜ்யத்தோட பில்லர்னு சொல்லிக்க முடியுமா, அதனால அவங்கள தவிர வேற ஏதாவது நல்ல பிளான் கொண்டு வாங்கன்னு கத்தி 10 நிமிஷம் பிரேக்னு சொல்லி ரைனல் மேல செஞ்சான். ரைனலும் நீ ஓகேவான்னு கேட்க நான் நல்லா இருக்கேன்னு பொய் சொல்ல விரும்பல, கொஞ்ச நேரம் இப்படியே இருந்துக்கிறான்னு கம்மியா சொன்னா.
பின்னாடி இந்த கவர்னஸும் இதுவே டயர்டா இருக்கு, இதுல இந்த நோபல் பார்ட்டி வேற திரும்ப வந்து கடுப்பேத்துறாங்க. ஆனா இந்த டியூக் ஹவர்ட் நோபல் பார்ட்டியோட லீடரா இருந்தும் இங்க வராம ஜாலியா அவரோட பிரேக்ல இருக்காரு. அவருனாலதான் இப்ப இங்க இவ்வளவு கஷ்டம்னு கடுப்பானா. கம்யூட்டும் டயர்டா, ஆமா. ஆனா ரெய்னாலும் இதுல ரொம்ப அனுபவிச்சுட்டா. அவளோட ஃப்ரெண்ட் இங்க இருந்திருந்தா பரவாயில்ல, ஆனா லேடி ஏஜியானாவ கேபிட்டல்ல இல்லன்னு சொன்னா. ஆக்சுவலா நாமல் கிட்ட அந்த பெரிய கொடுத்ததுக்கு அப்புறம் நாமல் கூட அரியாவும் அந்த மெல்பர்ன்ற இடத்துக்கு போயிட்டா. எதுவும் கண்ட்ரோல் மீறி போயிடக்கூடாதுன்னு தான். அவ போறப்போ உன்னை தனியா விட்டு போறதுக்கு சாரி ரேணுன்னு சொல்ல, நீ என்ன வெக்கேஷனுக்கா போற, அதனால கவலைப்படாம போ. அவ்வளவு கவலைப்படுறதா இருந்தா என்னோட ஹாப்பியான எண்டிங்ஸ்க்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு. என்னால கம்யூட்ஸ் ஆகிறத பார்க்க முடியாது. நம்ம 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். நீ மெல்பர்ன்ல, நான் இம்பீரியல் பேலஸ்லன்னு ரெய்னால் சொல்லியிருப்பா. இப்போ ரெய்னால், பரவாயில்ல கம்யூட், நானும் ஆரியாவும் எங்கனால முடிஞ்சதை பண்ண போறேன்னு சொல்லி என்னோட ஹாப்பி எண்டிங்ல நீ என் பக்கத்துல இருக்க போறன்னு நினைச்சு அவன் மேல சாஞ்சா. அந்த டைம் பார்த்து கவர்னஸும் பிரேக் முடிஞ்சது, நான் வேணா இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லவான்னு கேட்க 2 பேரும் எம்பாரசிங்கா வேண்டாம்னு சொன்னாங்க. ரெய்னலும் நான் இப்ப மீட்டிங்ல தான் போக்கஸ் பண்ணணும்னு சொல்லி எதையோ நோட்டீஸ் பண்ணி நான் முன்னாடி இதை சரியா கவனிக்கல. ஆனா நோபல் பார்ட்டி கிட்ட இருந்து ஏதோ வித்தியாசமான எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. ஆனா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கும் போதே சடாரன் கம்யூட் கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. கம்யூட்டர் என்னன்னு கேட்க, லெவ்லினை பார்க்க ஆள் வச்சது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனா அவரை ஒருத்தவங்க இப்ப ரீசெண்டா மீட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா. பார்த்தா இந்த லெவல் என்ன இந்த டியூக் ஹவர்ட் தான் பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட டியூக் ஹவர்ட் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டான். லெவலின் தி வால்ஃபரிக், அவன் தான் 4 குழந்தைங்கள்ல ஃபர்ஸ்டா பவரை அவேக்கன் பண்ணா, சிம்மாசனத்துக்கு உரிமையாளரும் ஆனா. ஆனா முதல் பிரின்ஸ் கிட்ட கோலத்தனமா தோத்து போனதால அவனோட உரிமை போனது மட்டும் இல்லாம அவனோட அதிகாரமும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மேஜிக் ஐட்டமால கம்யூட்க்கு அடிபணிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பாவப்பட்ட ஜீவனா மாறிட்டான். அங்க இருந்த மெய்ட்ஸ் கூட அவனை கேவலமா பார்த்தாங்க. ஆனா இப்பயே அந்த ஆள் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான்னு லெவ்லினுக்கு புரியல. அதுவும் இல்லாம அவனை சில நோபல்ஸ் பார்த்துட்டும் இருந்தாங்க. லெவ்லின் அவனோட மனசுக்குள்ள பூஃபலஸோ இல்ல மார்க்கஸ் வில்ஹெல்மோ வந்து என்கிட்ட கெஞ்சி இருந்தா பரவாயில்ல, ஆனா என் பக்கம் இருக்கலாமா இல்ல கம்யூட் பக்கம் இருக்கலாம்னு யோசிச்சு இந்த ஆள் ஏன் இங்க வந்திருக்கான். ஒருவேளை எதையோ அவன் யோசிச்சான். சில மெய்ட்ஸ் அவார்ட பத்தி பேசுனத கேட்டிருப்பான். அதை வச்சு லெவ்லின் மனசுல அந்த முட்டாள் கம்யூட்டை இந்த ஆள் பார்த்ததா பேசிக்கிட்டாங்க. ஒருவேளை கம்யூட் இந்த ஆளை கைவிட்டதாலதான் என் பக்கம் வந்திருக்கானோ, இவன் என்ன பேசுறான்னு கேட்கலாம்னு அவரை பார்த்தான். டியூக்காவோட அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே நான் இங்க வந்ததுக்கு காரணம்னு ஏதோ சொல்ல வந்தாரு. அது இங்க மீட்டிங்ல ஒருத்தர் ஏன் இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கலான்னு கேட்க, அதுக்கு இன்னொருத்தரும் அமைதியாரு, ஹிஸ் மெஜஸ்டி இப்ப இம்பார்ட்டன்டான ரிப்போர்ட்டை கேட்டுட்டு இருக்காருன்னு சொன்னா. அதே மாதிரி சடாரான கம்யூட் கிட்ட டியூக் ஹவாதா லெவல மீட் பண்ணிருக்காருன்னு சொன்னா. இத கேட்டதும் 2 பேரும் குழம்பி போனாங்க. ஆனாலும் சடாரன் கிட்ட அவர் மேல ஒரு கண்ணு வை, மீட்டிங் முடிஞ்சதும் சில நைட்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல சடாரனும் சரின்னு சொல்லி அங்க இருந்து மறைஞ்சு போனா. ரெய்னருக்கு ஏதோ கெட்டதா ஃபீல் ஆச்சு. ஆனா இது இப்படி இருக்கும்னு அவ எதிர்பார்க்கல. இதுக்கு மேல எதுவும் கெட்டதா நடக்க கூடாதுன்னு நினைச்சா. சடாரனும் மனசுக்குள்ள லெவ்லினை பாத்துக்க ஆள் வச்சது நல்லதா போச்சு. ஓஃபலஸா இல்லாட்டியும் இந்த ஆளு மோசமானவருதா, அவரை பிடிக்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா. எங்க அந்த அவார்டும் தகுதி இல்லாத உனக்கு ஏங்கி இருந்த ஒருத்தருக்கு என்ன இருக்குன்னு பாக்க வந்தேன்னு சொன்னாரு. லெவ்லின் புரியாம நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்க, இம்பீரியல் பேலஸ்ல நீங்க தான் ரொம்ப கம்மியான ரேங்க்ல இருக்கதா கேள்விப்பட்டேன். இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ற, உங்களை பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. உதவி கிடைச்சு தோத்து போயிருக்கீங்க. இப்ப புழு மாதிரி தரையில ஊர்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பேசாம நீங்க செத்தே போயிருக்கலாம்னு சொன்னாரு. இத கேட்ட லெவ்லின் கோமா, எவ்வளவு தைரியம், சாக அவ்வளவு ஆசைப்படுறியான்னு கேட்டு ஓனாயா மாதிரி அவர் அட்டாக் பண்ண வந்தான். ஆல்ரெடி டார்க் மேஜிக்கால அவனோட பவர் அவேக்கன் ஆனதால கருப்பு கலர்ல இருந்தா. ஆனா அவனை ஏதோ ஒண்ணு தடுக்குது. ஹவர்ட் காமா, உங்களை கிண்டல் பண்ணவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு ஷீல்ட உங்களுக்கு போட்டிருப்பாங்கன்னு. ஆனா நான் நினைச்ச மாதிரி கம்யூட் ரொம்ப கருணை காட்டுறாரு. இந்த ஷீல்ட என்ன மாதிரி அவருக்கு பிடிக்காத ஆள்கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி பண்ணிருக்கணும்னு சொல்லி அந்த ஷீல்ட தொட்டாரு. லெவ்லினும் மனசுல என்னால சாகவும் முடியல, என் முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஆளையும் கொல்ல முடியல, நான் ஏன் இந்த கொடூரமான நிலைமையில இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த முட்டாள் கம்யூட் தான் காரணம். இல்ல, இது அந்த மார்க்கஸ் வில்ஹெல்மினை ஏமாத்தினாலதான். அதே மாதிரி ஊப்பலசும் தான் காரணம். கம்யூட்டை தோக்கடிக்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா, ஆனா இப்ப காணாம போயிட்டா.
எல்லாரையும் கொல்லணும், எல்லாத்தையும் அழிக்கணும்னு ஹியூமனா மாதிரி வெறுப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு நாடியா வந்து, இங்க என்ன நடக்குது, சத்தம் கேட்டுதான் வந்த, நீங்க மீட்டிங்ல எல்லாமே இங்க என்ன பண்றீங்க, யுவர் கிரேஸ்னு ஹவார்ட் கிட்ட கேட்க, அவரும் சிரிச்சுட்டு, நீங்க ரெய்னரோட மேட்ஸ் தானே, கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. இப்பெல்லாம் ஹிஸ் மெஜஸ்டி என்ன ரொம்ப சந்தேகப்படுறாரு, அதனால என்னோட லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ண வந்தேன். ஹிஸ் மெஜஸ்டியோட எதிரியா இருந்த ஒருத்தரை கிண்டல் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுதான் எங்க ட்ரை பண்ண வந்தேன். என்ன ஆல்ரெடி இங்க பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஆனா இன்னும் விட்னஸ் இருந்தா இன்னும் பெட்டர் தானு சொன்னாரு. அங்க இருந்த சடாரனும் நல்லா பொய் சொல்றாரு, இதுக்காக தான் இவர் இவ்வளவு பண்ணாரா என்ன, எல்லாரும் சந்தேகத்தோட இவரை பார்த்துட்டு தான் இருக்காங்க, இதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைச்சா. ஹவார்டும் இவரை டெய்லி எல்லாரும் கிண்டல் பண்றீங்க தானே, அதனால ஹிஸ் மெஜஸ்டியும் நான் பண்ணதை புரிஞ்சுக்குவாருன்னு சொன்னாரு. ஆனா அவர் பண்ணதை வச்சு பார்த்தா அவரை விசாரிக்கவும் முடியாது, என்ன பண்றதுன்னு நாடியா யோசிச்சா. ஹவார்ட் மனசுக்குள்ள, எல்லாரும் என்னை பத்தி கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்காங்க, இந்த நிலைமையில ஒரு கப் தண்ணி குடிச்சா கூட சந்தேகப்படுவாங்க போல தெரியுது. கம்யூட் மீட்டிங்ல இருக்கனால இங்க சீக்கிரம் வர முடியாது, என்னை பத்தி அவரால் கவலைப்படாம இருக்க முடியாதுன்னு நினைச்சாரு. அதே மாதிரி கம்யூட்டும் மீட்டிங் முடிஞ்சது, நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னா. எல்லா நோபல்ஸும் அதுக்குள்ளேயானு பேசிக்கிட்டாங்க. கவர்னர்ஸ் கிட்டயும் கம்யூட் சில நைட்ஸ் லெவல் இருக்க இடத்துக்கு அனுப்ப சொன்னா. ஆனா ரைனருக்கு விசித்திரமா இருக்கு, கம்யூட்டும் கவர்னர்ஸும் அவ்வளவு மாதிரி பதறாம காமா இருக்காங்க. அதே டியூக் ஹவார்டு மனசுக்குள்ள, ஆனா யாருக்கும் தெரியாது, நான் சாதாரண டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான் நினைக்க, இங்க மீட்டிங்ல ஒரு ஆள் திடீர்னு கத்தியோட கம்யூட்டை குத்த வந்தான். ஆக்சுவலா நிறைய நோபல்ஸ் கத்தியை யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி யூஸ் பண்றவங்க நைட்ஸா தான் போவாங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரே கத்தி டின்னர்ல யூஸ் பண்ற கத்தி தான், ஆனா அதை வச்சு யாரையும் காயப்படுத்த முடியாது. அதனால காட்ஸ் அவங்க கிட்ட மேஜிக் ஐட்டம்ஸ் இருக்கான்னு மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. ஆனா அப்படி அவங்க வெப்பனை மறைச்சு வச்சு எம்பரரை தாக்க போனாலும் அவங்கள ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அவனை பிடிச்சிருவாங்க. எங்கேயும் நம்ம கவர்னர்ஸ் அட்டாக் பண்ண வந்த ஆளை பிடிச்சு நிறுத்தினா. இத பார்த்தா மத்த நோபல்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஹவார்டோட பார்ட்டியில இருந்த நோபல்ஸ் அவனை அட்டாக் பண்ண வந்தாங்க. என்னதான் அவன் கிட்ட நெருங்க போனாலும் அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓனாய்தான், அதனால அவனாலே அவனை காப்பாத்திக்க முடியும். இங்க அட்டாக் பண்ண எல்லாருமே ஹவார்டோட ஆளுங்களா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இதுல யாருக்குமே சண்டை போடுறதுக்கான கெப்பாசிட்டி இல்ல. அவங்க அட்டாக் பண்ண வந்தாலும் அவங்களால இதுல தோக்கதான் முடியும். அதே மாதிரி அங்க இருந்த மத்த நோபல்ஸையும் விசாரிக்கிறதுக்காக அவங்கள வெளியே விடாம பண்ணாங்க. லெவ்லன் கூட இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்க மாட்டான். டியூக் ஹவார்ட் வேற ஏதோ பிளான் வச்சிருக்காரு, இல்லன்னா எனக்கு இவ்வளவு படபடப்பா இருக்காதுன்னு ரெய்னல் பயந்தா. அந்த நோபல்ஸ் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து முன்னாடி விட இப்ப அந்த விசித்திரமான ஃபீல் அவளுக்கு அதிகமா ஃபீல் ஆச்சு. ஆனா கூட இருக்க மத்த யாருக்கும் அது ஃபீல் ஆகல. இது ரெய்னலுக்கு தலை சுத்த வச்சது. இந்த ஃபீலிங் அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அவளுக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வந்தது. ஆனா இப்ப அவளுக்கு அது ஒரு மிருகம் மாதிரி இல்லாம வேற ஏதோ கிரியேஷன் மாதிரி தெரிஞ்சது. இப்ப ரெய்னல் மனசுல, ஆமா அன்னைக்கு என்ன தாக்குனது ஜூல நாங்க பாத்துக்கிற மிருகம் இல்ல, கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எல்லா மிருகங்களையும் அடைச்சு வச்சுதான் பண்ணுவோம், அப்படின்னா என்னை அட்டாக் பண்ணது என்னன்னு நினைச்சு மயங்கி விழுந்தா. கம்ப்ளீட் அவகிட்ட, நீ பாக்க ரொம்ப பேலா இருக்கு, என்னாச்சு, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இல்ல அது முக்கியம் இல்ல, முன்னாடி மாதிரியே ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, என்னோட க்ரோ இன்ஸ்டிங் என்ன வார்ன் பண்ணதுன்னு ரெய்னல் நினைச்சா. அதே மாதிரி கலனஸும் மத்த நைட்ஸும் அங்க இருந்து நோபல்ஸ விசாரிச்சப்போ அவங்க எல்லாரும் இதை வேற ஒருத்தர் தான் சொல்லி பண்ணோம்னு சொல்லி மயங்கி போனாங்க. அப்போ ரெய்னல் திடீர்னு, சார் கலனஸ் அவங்க கிட்ட இருந்து தள்ளி போங்கன்னு கத்துனா. பார்த்தா அந்த ஆளுங்க கிட்ட இருந்து டார்க்கா ஏதோ ஒண்ணு வெளியே வந்தது. கலனஸ் அத வாளால அட்டாக் பண்ணா. மத்த நோபல்ஸ் எல்லாரும் என்ன இது, அவன் மான்ஸ்டரா மாறிட்டான்னு பயந்து கத்துனாங்க. பார்த்தா அந்த நோபல்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி இருந்தாங்க. இங்க நடக்கிறது வெளியே எங்க அந்த மர்டனுக்கு ஃபீல் ஆச்சு. அவங்களுக்கு டார்க் எனர்ஜி இம்பீரியல் பேலஸ்ல இருந்து வர்றது நல்லாவே தெரிஞ்சது. ஆனா அவங்க பேரியரை ஆல்ரெடி அங்க போட்டிருந்தாங்க. அப்படி இருந்து எப்படின்னு அவங்களுக்கு புரியல. அவங்க இங்க இருந்து அங்க போலாம்னு எல்லார்கிட்டயும் சொல்ல வரப்போ மியல் அவங்களை தடுத்து அங்க பாருங்கன்னு சொன்னா. அங்க பார்த்தா பேரியருக்கு வெளியே அவ்வளவு டார்க் கிரியேச்சர்ஸ் பறந்துட்டு உள்ள வர பார்த்துட்டு இருந்தது. இதை விட்டுட்டு அவங்க போனா இன்னும் நிலைமை மோசமாயிரும். இன்னொரு பக்கம் டியூக் ஹவார்ட் மனசுக்குள்ள, செஸ் கேம்ல யாரும் தனக்கு தானே ஆபத்து வர வைக்கிற மாதிரி மூவ் பண்ண மாட்டாங்க, ஆனா அப்படி பண்ணா அதுதான் ஒரு பெரிய ட்ரிக்கா இருக்கும். நோபல் பார்ட்டியோட லீடரே தன்னோட மெம்பர்ஸ டார்க் எனர்ஜிக்கு இரையாக்குவாங்கன்னு யார் நினைச்சு பார்த்திருப்பாங்கன்னு முன்னாடி நடந்தது யோசிச்சாரு.
முன்னாடி அவரு நோபல்ஸ் பார்ட்டியை அனுப்புற, உங்களால எல்லாத்தையும் பண்ணிட முடியுமான்னு கேட்க பூஃபலஸோ கண்டிப்பா முடியும், கடவுள் தன்னோட உருவத்திலேயே மனுஷங்களை படைச்சிட்டாரு, அதனால அவங்களுக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கா இல்ல மேஜிக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இது ஒண்ணு பெரிய திறமையெல்லாம் இல்ல, இது விதி, அதனால இந்த விஷயத்த கடவுள் சக்தி இருக்கவங்கள தவிர யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா அதை எப்படி உறுதியா சொல்றீங்கன்னு ஹவர்ட் கேட்க, ஏன்னா இதை நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன், முன்னாள் ராஜா கண்ணுக்கு முன்னாடியே பண்ணிருக்கேன், யாராலயும் பேரரசியோட சாவு டார்க் மேஜிக்னாலதான் வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல, அதனால என்ன நம்புங்க, இந்த உலகத்தை நம்ம தலைகீழா மாத்த முடியும்னு முன்னாள் எம்பிரஸ் இவருதான் கொன்னாருன்னு ஊஃபுல சொல்லி நடக்க போற மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. இதே இன்னொரு பக்கம் நம்ம சாதாரண கம்யூட் அனுப்புற நைட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். முன்னாடி இவன் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தான். ஆனா ரெய்னால்னால இப்ப இவன் இதுல வந்ததால ரெய்னாக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க தோணுச்சு. ஆனா இவன் இங்க இருந்து போற கேப்ல ஹவர் தப்பிச்சு போனாவோ இல்ல ஏதாவது பண்ணிடுவாரோன்னு நினைச்சு தயங்குனா. அதனால வேற வழி இல்லாம பொறுமையா இருக்கலாம்னு முடிவு பண்ணா. இங்க கல்யாணத்து அந்த மாஸ்டரோட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அது ரீஜென்ரேட் ஆகி வந்துட்டே தான் இருந்தது. கயானஸ்க்கும் இதுக்கு இப்படி ரீஜென்ரேட் ஆகி வந்துட்டே இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் டார்க் வேர்ல்டால சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குமோன்னு தோணுச்சு. இப்ப வேற மத்த நோபல்ஸ் எல்லாம் இருக்கிறதால நைட்ஸும் மெஜிஷியன்ஸும் பார்த்து பார்த்து சண்டை போட வேண்டியதா இருந்தது. கம்யூட்னாலையும் ஓனாயா மாற முடியல. ஆனா இந்த நோபல்ஸ வெளியே விட்டு இதுல ஒரு ஆள் கூட மான்ஸ்டரா மாறினா கூட வெளியே அது பெரிய பிரச்சனையா மாறும். அதனால வேற வழியே இல்லாம மீத இருக்க நோபல்ஸையும் அவங்க அடைச்சு வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மறுபடியும் இங்க வர முடியாத பார்க்க அவங்களுக்கும் வெளியே ஏதோ பிரச்சனை கண்டிப்பா இருக்கும்னு காரணம் நினைச்சான். ஒருவேளை இதெல்லாமே இந்த டியூக் அவனோட வேலையா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டான். அதுக்கு ஏத்த மாதிரி டியூக் ஹவார்டும் ஹிஸ் மெஜஸ்டி இப்போ குழப்பத்துல இருப்பாரு. ஆனா இந்த குழப்பத்தை ஈஸியா முடிச்சிடலாம். சுத்தி உள்ளவங்க உயிர் பொழைக்கிறாங்களோ இல்ல சாகுறாங்களோன்னு பாக்காம புல் பவரோட அட்டாக் பண்ண தோக்கடிச்சிடலாம். ஆனா அதை அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. கம்ப்யூட்டர் மனுஷ ரூபத்துல இருக்க ஒரு மிருகம், ஆனா செயின்ட் மாதிரி நடிக்கிறான். நீ எவ்வளவு காயப்பட போறன்னு நான் பார்க்க போறேன். ஒரு மிருகமா இருந்து மக்களை பாதுகாக்க நினைக்கிற நீ அதே மக்களால மூச்சு விட திணற போறன்னு நினைச்சாரு. அதே மாதிரி இங்க இருக்க நோபல்ஸும் காப்பாத்துங்க மெஜஸ்டின்னு அவன் முன்னாடி கத்திட்டு இருந்தாங்க. கம்யூட்க்கும் அவனோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. ஆனா அவன் குழப்பத்துல இருக்கான். ஆனா அதை விட அவன் ரெய்னரை காப்பாத்த இந்த படபடப்புல இருக்கான். ரெய்னரும் முய யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண பாக்குறா. ஆனா நிலைமை அதை விட மோசமா இருக்கு. ரெய்னருக்கு வர இந்த மான்ஸ்டர் அவளை சுத்தி இருக்கனால அவளை கொண்ட அந்த கிரியேச்சர் தான் அவளுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருந்தது. அதனால அவளோட க்ரோ இன்ஸ்டிங்டும் ஆபத்துன்னு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அவ மயக்கம் போட்டா அது கம்யூட்க்கு பெரிய பாரமா போயிரும். கம்யூட்டும் ரெய்னருக்கு என்னாச்சுன்னு பாக்குற சமயத்துல பின்னாடி ஒரு மான்ஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ண வந்தது. ஆனா ரெய்னருக்கு அப்ப என்னாச்சுன்னு தெரியல. அவ மயக்கம் போடுற விளிம்புல இருந்தனாலயா இல்ல அவளோட காதல் இன்ஸ்டிங்க்கு என்னமோ ஆச்சான்னு தெரியல. அந்த நொடி எல்லாமே அமைதியாகி அவ கம்யூட்டை தாண்டி போய் முன்னாடி நின்னா. அவளுக்கு தெரியும் கம்யூட் அவளை விட ஸ்ட்ராங் ஆனவன்னு, அந்த மான்ஸ்டருக்கு அவ ஈடு இல்லைன்னு. ஆனா அவளுக்கு ஏற்பட்ட அதே வலி கம்யூட்டுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சா. அதனால முட்டாள்தனமா அந்த மாஸ்டர் முன்னாடி போய் அதோட அட்டாக்குக்கு ஆளானா. அவளுக்கு கம்யூட்டை அள வைக்க விருப்பம் இல்ல. அதே மாதிரி ரெய்னர் இல்லாம கம்யூட்டால கண்டிப்பா ரொம்ப நாள் வாழ முடியாது. அதனால அவ உயிரோட மீண்டு வர என்ன பண்ணணும்னு யோசிச்சா. இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர நினைச்சா. இங்க இருக்க எல்லா கிரியேச்சர்ஸும் அழிஞ்சு போகணும்னு நினைச்சா. அப்ப அவளுக்குள்ள இருந்த அந்த க்ரோவன் ராக் பெரி மின்னுச்சு. ரெய்னர் அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ பார்த்து எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு கத்துனா. அவ உடம்புல குத்திட்டு இருந்த அந்த டார்க் மான்ஸ்டர் மறைய ஆரம்பிச்சது. அவளோட அந்த க்ரோவன் ராக் பெரியோட பவரால சுத்தி இருந்த அத்தனை மான்ஸ்டர்ஸும் மறைய ஆரம்பிச்சது. கம்யூட் அந்த சமயத்துல ரெய்னரை தாங்கி பிடிச்சு பிரீஸ்ட வர சொல்லுங்கன்னு கத்துனா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பிரீஸ்ட ஹீல் பண்ணாங்க. கம்யூட் அவகிட்ட எல்லாம் சரியாயினும் சொல்லும் போதே அந்த பிரீஸ்ட் அவங்க கிட்ட, யுவர் மெஜஸ்டி ஒரு பெரிய பிரச்சனை, ஹீலிங் பிரேயர் ரெய்னர் மேல ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. இதை கேட்டது கம்யூட் ஷாக் ஆனா. அவன் மனசுக்குள்ள, ஆனா ஏன் அப்படின்னா ரெய்னர் சாகிறத வேடிக்கை பார்க்கணுமா, இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு நினைச்சு எல்லா பிரீஸ்டையும் வர வைங்கன்னு கத்துனா. ரெய்னரை காப்பாத்த ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு நினைச்சு என்ன வேணா பண்ற அவளை காப்பாத்துங்கன்னு கத்துனா. ஆனா ரெய்னரோட பாடி தெய்வீக சக்தியை ரிஜெக்ட் பண்ணுது. கம்ப்யூட் மனசுல, இல்ல இல்ல நான் ஏன் உன்னை இந்த மாதிரி அழக்கணும், இதெல்லாம் ஏன் தப்புதான்,
நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். நான் மத்தவங்கள காப்பாத்த போய் உன்னை விட்டுட்டேன்னு நினைச்சு கதறி கதறி அழுதான். இது அங்க இருந்த மக்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. கம்மியட்டும் உன் இடத்துல நான் இருந்திருக்கணும். என் இதயத்தை பிடுங்கி உன்னை காப்பாத்த முடிஞ்சாலும் அதை நான் பண்ணுவேன்னு நினைச்சு அழுதான். அப்ப ரைதரோட மொய் அவகிட்ட வந்து அவளோட கண்ணத்தை உரசி எழுப்பி பார்த்தது. அதுவும் அழுதுது. மொய்க்கும் அவன் ரிக்ரெட் பண்ற மாதிரிதான் இருக்கும்னு கம்மியட் நினைச்சான். ஆனா ரெய்னரோட எலமெண்டல் தன்னோட உலகத்துக்கு போகாம இருக்கிறத பார்க்க இன்னும் அவளை காப்பாத்த வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு டக்குன்னு ஏதோ ஞாபகம் வந்து இப்படி அழுறது கொஞ்சம் சீக்கிரமா இருக்கலாம். எலமெண்டல் மார்க்கஸ் மியர் அந்த எலமெண்டல் கல்ல கொடுத்தாரு. ரெய்னரும் இயற்கையோட ரொம்ப க்ளோஸ் ஆனவ. அப்ப இது மேபி தெய்வீக சக்தியோ இல்ல மேஜிக்க விடவோ அதிக பவரா இருக்கலாம்னு நினைச்சு அந்த கல்ல ரெய்னர் கிட்ட கொண்டு போய் வச்சான். அப்போ திடீர்னு அந்த இடமே ஒரு செகண்ட் க்ளோ ஆச்சு. ரெய்னர் ஏதோ ஒரு இடத்துல இருந்தா. அவகிட்ட யாரோ ரெய்னர் எழுந்துறன்னு சொன்னாங்க. ரெய்னரும் கண்முழிச்சு யாரு நீங்கன்னு கேட்க, நல்ல வேலை உன் காதலை தாமதப்படுத்தல, நீ தப்பான வழியில என்கிட்ட வந்துருவியோன்னு ரொம்ப பயந்துட்ட. அதனால அடுத்த முறை என்கிட்ட சரியான வழியில வந்து சேரு. உன்கிட்ட நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. என்கிட்ட வர பாதையை உனக்கே தெரியும்னு அந்த குரல் சொல்லுச்சு. ரெய்னா புரியாம என்ன சொல்ல வரான்னு கேட்க வரப்பவே அவனுக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லி அந்த குரல் மறைஞ்சது. எங்க கம்மியூட்டும் ரெய்னர் நீ எழுந்துட்டியான்னு கத்துனா. பார்த்தா ரெய்னர் கண் முழிச்சுட்டா. அவளை அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கம்மியூட் ரிலாக்ஸ் ஆனா. அவளை இருக்க கட்டி அணைச்சு அழுதுகிட்டே நீ உயிரோட வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னா. ரெய்னரும் அவளை அணைச்சு என்ன மன்னிச்சிரு கம்மியூட், உன்னை இப்படி அழ வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் இந்த மாதிரி கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு சொன்னா. அப்ப அந்த டைம்ல எல்லாரும் சேஃபான்னு கேட்க எல்லாரும் சேஃப் தான். ஆனா அந்த மாஸ்டர்ஸா மாறினவங்களை தவிரன்னு சொல்ல ரெய்னர் கம்மி கிட்ட இந்த மாஸ்டர்ஸ பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டா. அவனும் ஆமா தெரியும், மார்டின் முன்னாடி இந்த மாதிரி தான் டார்க் வேர்ல்ட்ல இருக்க மாஸ்டர்ஸ் இருக்கும்னு ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க. இதுங்கெல்லாம் பூஃபலத்தோட இணைஞ்ச மாதிரி தெரியுது. அவட நான் இப்பவும் பிடிக்கணும்னு கோவப்பட்டான். அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மேஜிக் வந்தது. அது பக்கம் மார்டினோட மேஜிக் மாதிரி தெரிஞ்சது. ஆனா அதுல இருந்து வந்தது நம்ம மேயர். அவன் காயங்களோட நான் தாமதமா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க, ஆனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, உடனே ஆட்கள் தேவைன்னு சொன்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பேலஸ்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலும் கம்யூனிட்டி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அவன் சொல்றத வச்சு பார்த்தா இந்த மொத்த ராஜ்யமும் டார்க் வேர்ல்டோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா எந்த உயிரும் சேதாரமாகல. ஏன்னா அவங்க முன்னாடி இருந்து இதுக்கு கொஞ்சமா தயாரா இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ்ங்க இருக்குதுங்க. அதுங்க சீக்கிரம் ரீஜென்ரேட்டும் ஆகுதுங்க. அதனால மத்த மெஜிஷியன்ஸ்க்கு கண்டிப்பா சப்போர்ட்க்கு நிறைய ஆட்கள் தேவை. மார்டின் முடிஞ்ச வரை அதுங்களை உள்ள விடாம பாத்துக்கிட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் எல்லாரும் அவங்களோட எனர்ஜியோட லிமிட்டை தாண்டிட்டாங்க. அதனாலதான் மேல அனுப்பியிருக்காங்க. அவங்க கிட்ட இம்பீரியல் பேலஸ் இருக்க டார்க் எனர்ஜி போயிடுச்சு. அதனால என்னோட இடத்துல இருந்து என்னாச்சுன்னு அங்க போய் பாரு. முடிஞ்சா நம்மளோட சுச்சுவேஷனை விலகி சொல்லு. இம்பீரியல் பேலஸ் இருக்கவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அது நான் உன் கையில விட்றேன்னு மார்டின் சொல்லியிருப்பாங்க. இப்ப மியல் தான் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட கம்யூனிட்டி கிட்ட நைட்ஸ் 3 குரூப்பா பிரிங்க. ஒண்ணு இங்க இருக்கவங்க பாதுகாக்க, இன்னொன்னு வெளியே இருக்க மெஜிஷியன்ஸ்க்கு ஹெல்ப் அனுப்புங்க. அப்புறம் கடைசியா இருக்க குரூப்பை வச்சு லெப்ரனையும் ஹவார்டையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னா. அதே மாதிரி நைட்ஸ் வேகமா போனாங்க. பார்த்தா அவங்களுக்கு மத்தியில ஹவார்ட் நின்னு என்னை இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, நானே வரேன்னு சொல்லி சரண்டர் ஆனாரு. எங்க நாடியாவோ கம்யூட் கிட்ட டியூக் ஹவார்ட் என்னெல்லாம் பண்ணாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாம் கம்யூட்க்கும் ஹவார்ட் சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டு அவரு மேல கண்ணு வைக்கிற மாதிரி நடந்துகிட்டாரு. ஆனா நிஜ ஆபத்து இங்கதான் இருக்குன்றத மறைக்க அவர் ட்ரிக் பண்ணிருக்காரு. லெவலனை அவமானப்படுத்தி இங்க நடக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தப்பிக்க நினைச்சிருக்காருன்னு புரிஞ்சது. ஆனா அவரோட குற்றத்துக்கு இப்ப அவரை தண்டிக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு நிறைய எமர்ஜென்சியான வேலைகளும் இருக்கு. அதனால டார்க் வேர்ல்டோட இவருக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாக்குறதுக்கு ப்ரூஃப் தேவை நேரமும் இல்ல. சோ கம்யூட்டோ அவரை எம்டியான ரூட்ல லாக் பண்ணி வைங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விசாரிக்கலாம்னு சொல்ல லெவலின என்ன பண்றதுன்னு கவனஸ் கேட்டான். கம்யூட்டோ அந்த பொறுக்கி இதுல இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. ஆனா அவனை இப்போதைக்கு என்னோட முன்னாடி லைன்ல இருந்து சண்டைக்கு அழைச்சிட்டு போறதா எல்லாருக்கும் சேஃப்னு சொன்னான். இதை கேட்டுட்டு இருந்த ரெய்னல் எழுந்து போய் கம்யூட் நீ முன்னாடி நின்று சண்டை போட போறியான்னு கேட்டா. கம்யூட் அவகிட்ட தாங்கிக்கிட்டே பதில் சொல்ல ட்ரை பண்ணா. ஆனா ரெய்னல் அவன்கிட்ட நீ எதுவும் சொல்லாத, நீ பேரரசன், நீதான் எல்லாரையும் காப்பாத்தணும். ஆனா எனக்கு கிட்ட மட்டும் சொல்லணும்னு ஏதோ சொல்ல வந்து மனசுக்குள்ள அவன்கிட்ட இதெல்லாம் பண்ணாம இங்க இருந்து நம்ம இன்னும் ஓடி போயிடலாம்னு சொல்ல தோணுது. ஆனா அப்படி பண்ணா என்னாலே என்ன மன்னிக்க முடியாதுன்னு நினைச்சு ஜாக்கிரதையா சேஃபா திரும்பி வான்னு சொன்னா.
கம்யூனிட்டி அவளை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நான் சேஃபா திரும்பி வருவேன்னு அவளோட கையில கிஸ் பண்ணா. அப்போ ஒரு கார்டு வந்து எல்லாம் தயாரா இருக்குன்னு சொல்ல, சரி மெஜிஷியன்ஸ் கிட்ட டெலிபோர்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க, மேலும் மத்த சில பேரும் இங்க இருக்கிறவங்களை பாத்துக்கட்டும்னு சொன்னா. கயானஸும் நீங்க ரேந்தலை விட்டு வர போறீங்களான்னு கேட்க, இப்பதான் செத்து பொழிச்ச ஒரு ஆளை முன்னாடி கூப்பிட்டு போக சொல்றியான்னு கம்யூனிட் கேட்க, கண்டிப்பா இல்லையா மெஜஸ்டி, அது வந்து நீங்களும் ரேந்தலை பண்ணதை பாத்தீங்க தானே, ஒரு நொடியில இங்க இருந்து டார்க் கிரியேச்சர்ஸ் அவங்க அழிச்சிட்டாங்க, அப்படின்னா அவங்க கஷ்டப்படாம எல்லாத்தையும் சில நொடியிலையும் முடிச்சிட முடியும்னு கயானஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா. கம்யூட்டும் எனக்கு புரிஞ்சது, ரைடல் மேல இருக்க பர்சனல் ஃபீலிங் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா அந்த புதிரான பவரை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அது மேஜிக் பவரும் இல்ல, தெய்வீக சக்தியும் இல்ல. அதுவும் இல்லாம அந்த அதீத பவரோட சைடு எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் இம்பீரியல் மெஜிஷியன்ஸ் யாரும் ரெய்னரோட பவரை பார்த்து கூட அவளை வர சொல்லி சஜஸ்ட் பண்ணலான்னு சொல்ல, எனக்கு புரிஞ்சுதுன்னு கயானா சொன்னா. ரெய்னல் அவளோட மனசுல சொன்ன மாதிரி அந்த பவர் எங்க இருந்து வந்தது, அந்த உயிரினத்தை மறுபடியும் பார்த்தா அதுகிட்ட என்னால இதை கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமான்னு முன்னாடி நடந்தது யோசிச்சு, இல்ல அதுக்கான ப்ராப்பரான வழி எனக்கு தெரியாது, கம்மி சொன்ன மாதிரி அந்த பவரை நம்ப முடியாதுன்னு ரெய்னல் நினைச்சா. அதே சமயத்துல நைட் எல்லாரும் அந்த டார்க் கிரியேச்சரோட சண்டை போட தயாரா இருந்தாங்க. இந்த நொடியில அந்த பவர்ஸ பத்தி எதுவும் யோசிக்க முடியாதுன்னு ரெய்னல் யோசிச்சு, என்னோட காக இன்ஸ்டிங் கூட என்ன தூரமா பறந்து போக சொல்லி கத்திட்டு இருக்கு, அதனால நான் யாரையும் கவலைப்பட வைக்க கூடாதுன்னு நினைச்சா. கம்மியட் நைட்ஸ் கிட்ட, இப்போல இருந்து இந்த ராஜ்யத்தை நம்ம பாதுகாக்க போறோம், அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு நம்ம யாருன்னு காட்டுவோம் சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தினா. அப்படியே அந்த இடத்த விட்டு எல்லாரும் டெலிபோர்ட் ஆனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரெய்னர் கிட்ட, நம்ம இங்க இருந்து போகணும், இம்பீரியல் பேலஸ் இதுக்கு மேல சேஃப் இல்லைன்னு சொல்லி மேல் அவளை அழைச்சிட்டு போனா. அங்க இருந்து நோபல்ஸ் கிட்ட ரெய்னல், வருங்கால எம்பிரஸா நான் அவங்க எல்லாரும் இங்க இருந்து எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போறேன், காமா என்ன பின்தொடருங்கன்னு சொன்னா. அவ இப்ப என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் ரொம்ப போக்கஸா இருந்தா. அதே இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாம ஏட்ரியான ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்க ஒரு செயினை கண்டுபிடிச்சிட்டா. இந்த கேமை உருவாக்குனவங்க இந்த கேம்குள்ள சில ஐட்டம்ஸ மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த கேம்ல இருக்க பணத்தை வச்செல்லாம் வாங்க முடியாது, அந்த பொருளை மேப்போ இல்ல இலிஸ்ட்ரேஷனோ இல்ல ஏதாவது ஒரு மூலையிலோ தான் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் ரொம்ப லக்கியா இருந்தாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். நாமளோட ரூட்டை விளாண்டனாலதான் அறியாதனால இப்ப இதை கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சது. ஆனா இப்ப அதை நினைச்சு பார்த்தா அது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது. இந்த பொருள் ரொம்ப மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும், உடம்பெல்லாம் அழுக்காகாம அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இது ரொம்ப புதுசா அழுக்கு இல்லாம ஃப்ரெஷ்ஷா, இது வேணும்னே யாரோ இங்க வச்ச மாதிரி கிடைச்சிருக்கு. அந்த டைம்ல அறியா நான் ஏன் இப்போ திடீர்னு அந்த என்பிசியை நினைச்சு பார்க்கணும், ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. மெஜிஷியன் சுத்தி திரியிற உலகத்துல என்னால இதை மட்டும்தான் பண்ண முடியும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி சாதாரண பொண்ணு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தான் பயன்படுத்த முடியும். இந்த பொருளை யூஸ் பண்ற மாதிரி நிலைமை வர அளவுக்கு எதுவும் மோசமா நடக்க கூடாது. நாமளோட அவேக்கனும் எப்படி இருக்குன்னு தெரியல, அவனை போய் பாக்கணும்னு இருக்கு. ஆனா அவன் அவேக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை போய் பார்த்தா அப்புறம் எல்லாமே வீணா போயிடும். அவனோட முகத்தை பாக்குறதுக்கு ஒரு டைம் போனதுக்கு அவன் அவனோட கண்ட்ரோல் இழந்துட்டான். என்னோட ஆர்வத்துக்காக நான் இதை பாழாக்க கூடாது, ஆனா எனக்கு தனிமையா இருக்கு, மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஆனா நான் இதை தாங்கிக்கணும். ரெய்னலுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன், ரெய்னலும் அவளோட ஹாப்பியான எண்டிங்காக எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பான்னு அறியா நினைச்சா. அதே மாதிரி ரெய்னலும் இங்க இருக்க நோபல்ஸை எஸ்கார்ட் பண்ணிட்டு இருந்தா. அப்ப சேஃபியா அவகிட்ட, ரெய்னல் நம்ம எங்க போறோம்னு கேட்க, நம்ம சேஃபான இடத்துக்கு போறோம், ஆனா கவலைப்படாத சேஃபியா, நான் கண்டிப்பா பெஸ்டா பண்ணுவேன்னு ரெய்னல் ப்ராமிஸ் பண்ணா. இங்க நம்ம அறியாவும் நான் தளர்ந்து போக கூடாது, எவ்வளவு நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் நான் இதை தாண்டி போய் ஆகணும், நான் அடுத்த கட்ட பிளான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு நடந்து போனா. அதே இன்னொரு பக்கம் அந்த டார்க் கிரியேச்சர்ஸோட நம்ம ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சடாரன் சண்டை போட்டுட்டு, நான் நினைச்ச அளவுக்கு நிலைமை மோசமா இல்ல, நல்ல வேலை நம்ம ரொம்ப லேட்டா வரல போல, மெஜிஷியன்ஸ்க்கும் எலமெண்டிஸ்ட்க்கும் பெரிய ஆபத்து எதுவும் ஆகல, மத்தவங்களும் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ண மெஜிஷியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. அதோட ரிசல்ட்டால டார்க் கிரியேச்சர்ஸ்னால முன்ன மாதிரி சீக்கிரம் ரீஜெனரேட் ஆக முடியல, அதுங்களோட பிளட் மூலியமா சாபமும் வரல, இதை இப்ப கஷ்டப்பட்டு அழிச்சா போதும்னு நினைச்சான். இப்ப அந்த இடத்துல நிறைய நைட்ஸ் இருந்தாங்க. கயானஸ் இருக்கான்,
கம்மிட் ஓனாயா மாதிரி சண்டை போடுறான். அது லெவலன் கூட அவங்க பக்கம் நின்று அந்த டார்க் கிரியேச்சர்ஸோட சண்டை போடுறான். முன்னாடியே கொஞ்சம் நிறைய ஏற்பாடு பண்ணதால இப்ப அங்க இருக்கவங்கனால இதை ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சது. ஆனா பெரிய சிக்கல் என்னன்னா, இதை ஆரம்பிச்சு வச்சா ஊஃபலஸ் இங்க எங்கேயுமே இல்ல. சட்டாரன் எங்க தேடி பார்த்தோ அந்த ஆளை காணோம். எங்கதான் இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. இப்ப நம்ம நாமியல் பக்கம் நிறைய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தான். அவனோட பவரை அவேக்கன் பண்ணி நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்ப அவன் அந்த குரோவன் ராக் பெரிய சாப்பிட்டா போதும். ஆனா திடீர்னு அந்த சாபத்தோட தாக்கம் மோசமாக ஆரம்பிச்சது. அது எதையோ கொண்டு வர பாக்குற மாதிரி இருக்கு. நாமியல் மனசுல டார்க்வெல் நம்ம உலகத்துல நுழைஞ்சிருச்சா என்ன, அப்படி இருந்தா நான் இன்னும் காமா இருந்து என் பவரை அவேக்கன் பண்ணணும். இப்ப அவங்களை காப்பாத்த போனா அப்புறம் என் சாப்பை என்ன ஆட்கொண்டு நான் அவங்களுக்கு பாரமா போயிடுவேன். அதனால ப்ராப்பரா நான் என் பவரை அவேக்கன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகணும்னு நினைச்சு இந்த பெரிய கடிச்சான். அடுத்த நொடி அவனோட உடம்புல இருந்து பிளாஷ் வெளியே வந்தது. அந்த வலி அவனோட உடம்புல இருக்க எல்லா நரம்புலயும் பாஞ்சது. ஆனா அவேக்கன் ஆகிற ஃபீல் அவனால பண்ண முடிஞ்சது. அவனோட ரைட் கையில இந்த சாபத்தோட அடையாளம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. இப்ப என்னை யாரும் தடுக்கலன்னா என்னோட ஃபீலிங்ஸ நான் இன்னும் அடக்காம லேடி ஏட்ரியானாவோடன்னு நாமியல் நினைக்கும் போதே அவன் இருந்த ரூம் டோரை யாரோ ஓபன் பண்ணாங்க. பார்த்தா அங்க வந்தது அரியாதான். நான் எதுவும் இடைஞ்சல் பண்ணிட்டேனான்னு வந்து கேக்குறா. அத பார்த்த நாமியலுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா எதுக்காக இங்க வந்தீங்க, இந்த சாபம் முறியடிச்சிருக்கணும்னு சொல்ல வரப்பவே நாமியல் உடம்பு முழுக்க அந்த சாபம் பரவச்சு. அவ இருந்த வீடு வெளிச்சத்துல இருந்து டார்க் எனர்ஜியா சூழப்பட்டுச்சு. ஆனா அப்ப நாமியலுக்கு இது ஏஜியானா தானான்னு சந்தேகம் வந்தது. அவனோட மனசுல அவங்க என் சாபத்தை போக்குறதுக்காக நிறைய முயற்சி பண்ணாங்க. அவங்க இதை தடுக்க வாய்ப்பே இல்லை நினைச்சு லேடி ஏஜியான் அவ என்ன பண்ணான்னு எதிரில இருந்து அவகிட்ட கேட்டான். இவளை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைச்சு அட்டாக் பண்ணான். ஆனா அந்த பொண்ணு, நீ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கும் மேல இந்த நிலைமையிலேயே என்ன அட்டாக் பண்ணிருக்க, அதுவும் உன் கை அசைவுக்கே உன் உடம்பெல்லாம் பிஞ்சு போற வழியில இருக்கும் போதும் உன் பலத்தை பார்க்க ஆச்சரியமா தான் இருக்கு. மேஜிக் வேர்ல்டோட ஃபியூச்சரை பார்க்க பிரைட்டா தான் தெரியுது. நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணதால நான் உனக்கு செம்மையா உனக்கு கத்துத்தர போறேன். இப்ப நான் காட்டினது ரொம்ப வேல்யூவான உருமாறின மேஜிக்னு இந்த ஊஃபலஸ் வந்து நிக்கிறாரு. லேடி ஏஜியான யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவ கண்டிப்பா யூஸ் ஆனவன்னு சொன்னாரு. அத கேட்டு நாமியோ ஷாக்கோட, இல்ல இல்ல என்னால லேடி ஏஜியான ஆபத்துல மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சு அட்டாக் பண்ண போனா. ஆனா அந்த ஊஃபலஸ் அவங்க கிட்ட, கவலைப்படாத, நான் அவளை கொல்லலாம் மாட்டேன், அவளை டார்க் பவர் வச்சு ஸ்ட்ராங் ஆக்க போறேன். ஆனா அவ சாதாரண ஹியூமனா இருக்கனால அது அவளால தாங்க முடியுமான்னு தெரியலையேன்னு சொன்னாரு. நாமியாருக்கு வர அந்த சாபாவனை ஏதோ பண்ணுச்சு. என்ன ஆனாலும் இந்த ஆளை கொண்டே ஆகணும்னு ஊஃபலஸோட கழுத்தை பிடிக்க போனா. ஆனா அவர் அசால்ட்டா, என்ன கொலை பண்ண போறியா, ஆனா உன்னால நிஜமா என்ன கொல்ல முடியுமான்னு ஏட்ரியானோட உருவத்துல மாறினாரு. அதை பார்த்த நாமியல்னால அவர் அட்டாக் பண்ண முடியல. இதை யூஸ் பண்ணி ஊஃபலஸ் நாமியலை தடுத்தாரு. அவரோட மனசுல இது ரொம்ப பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு. ஆனா என் பிளான் தப்பா போயிடுச்சு. எம்பரரை கொல்ல அனுப்பிச்ச என்னோட ஆளு திடீர்னு காணாம போயிட்டான்னு நினைச்சாரு. திடீர்னு பார்த்தா நம்ம நாமி அந்த சாபத்தால ஆட்கொண்டு அவரோட பவரை அவேக்கன் பண்ணிருக்கான். இதை பார்த்த ஊஃபலஸ், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குன்னு என்னால நம்ப முடியல. நான் அவனை சபிச்சது நல்லதா போச்சு. இப்ப இந்த ஓனரோட ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நீ இப்போ ஒரு புதிய பஸ்கட்டை அறிவிக்க போறன்னு நாமியல் கிட்ட சொன்னாரு. அங்கிருந்த காத்து வேகமா அரியா பக்கம் போச்சு. அவ கீழே விழுந்து, இல்ல என்னால நம்ப முடியல, நாமே இவ்வளவு சீக்கிரம் அவனோட கண்ட்ரோல் இழந்துட்டான். ஆனா கேம்ல இந்த மாதிரி இல்ல. ஆனா இத பத்தி நான் யோசிக்க கூடாது. நிலைமை மோசமாகறதுக்குள்ள நான் இதை தடுத்தாகணும். இப்படியே போனா நாமில் அவனோட இஷ்டமே இல்லாம மக்களை காயப்படுத்த ஆரம்பிச்சிருவான்னு நினைச்சு அவனை நோக்கி வேகமா ஓடினா. அப்ப பார்த்தா அந்த இடத்துல மர்டின் வந்து, நான் பெரிய எனர்ஜியை ஃபீல் பண்ணி வந்தேன், அது நீயா தான் இருக்கணும்னு நினைச்ச ஊஃபலஸ், இவ்வளவு பண்ணிட்டு தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்டாங்க. பார்த்தா கூடவே நம்ம ஆட்களும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்த ஊஃபலஸ், எப்படி நீங்க இந்த இடத்துக்கு வரலாம், அதனால நீங்க எனக்கு வேற வழி இல்லாம பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மறுபடியும் டார்க் வேர்ல்ட்ல இருந்து கிரியேச்சர்ஸ வர வச்சாரு. மார்க்கஸ் நாமியல், இது இப்போ உன்னோட காலம், எனக்கு காட்டின மாதிரி இங்க இருக்கவங்க கிட்டே உன் பவரை காட்டுன்னு ஊஃபலஸ் சொல்ல, நாமியல் அவளோட வாயில இருந்து டார்க் மேஜிக்கை ரிலீஸ் பண்ணா. இதை பார்த்த கம்ப்யூட்டர்ல நாமியல் ஓனர் ரூபத்துல இருக்கிறது நம்ப முடியல. அதுக்கும் மேல அவன் அதீத தீவிரமான மேஜிக் பவரை யூஸ் பண்றான். முன்னாடி பஸ்கட்ல லெவலன் யூஸ் பண்ணதை விட இது ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனா இது ஊஃபலஸோட பவர் இல்ல,
நாமியலோட பவர். ஆனா கம்யூட் எல்லா மெஜிஷியன்ஸையும் அந்த இடத்துல விட்டுட்டு வந்திருக்கான். மர்டுன்னு வயசானவங்க, அவங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பேரியர நாமியல பூப்ரசன 3 பேரையும் சமாளிக்க முடியாது. கம்யூட் மனசுக்குள்ள அப்படின்னா இதை நான் தான் பண்ணி ஆகணும், என்ன மன்னிச்சிட ரெய்னல், என் உயிரை வச்சுதானே நினைக்கும் போதே அரியா அந்த இடத்துக்கு வந்து நிறுத்துங்க மை லார்ட், என் பக்கம் பாருங்க, என்கிட்ட வாங்க நாமியல்னு கத்துனா. ஆனா நாபில் முன்னாடி அவனோட மனசுக்குள்ள அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, அவேக்கன் பண்ண பெர்ஃபெக்டான இடத்த கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் முடிஞ்சது, என் பாடி கம்ப்ளீட்டா அந்த சாபத்தை ஆட்கொண்டுருச்சு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் அது என்னோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ற வரை வெயிட் பண்றது மட்டும்தான். இப்ப என்னால முடிஞ்சது எல்லாம் ஒன்னே என் நண்பர்களை கொல்லணும் இல்ல காயப்படுத்தணும். பிளீஸ், நான் இந்த மாதிரி யோசிக்கும் போதே என்னை கொன்றுங்க. நான் யாரையும் காயப்படுத்த விரும்பல. எனக்கு இருக்க ஒரே வருத்தம் உன்னை பார்த்த அந்த கடைசி பொழுது மேஜிக்கால பொய்யா கிரியேட் பண்ணது மட்டும்தான். நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு முறை பார்த்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கும் போதுதான் அரியா வந்து என்கிட்ட வாங்க நாமியல்னு கத்தியிருப்பா. அரியா அவனை போய் ஹக் பண்ணி இன்னும் தாமதமாகல, எல்லாம் சரியா போயிடும், அதனால கை விடாதீங்கன்னு சொன்னா. அவனோட கர்வ் கூட மறையிற மாதிரி தெரிஞ்சது. மித்தவங்களுக்கு எல்லாம் ரெய்னலோட ஃப்ரெண்டு ஏன் இவ்வளவு ஆபத்தான ஒண்ணு பண்றான்னு அவங்களுக்கு புரியல. கம்யூட்க்கும் ரெய்னல் அரியா ட்ரிப் போயிருக்கான்னு சொன்னது இந்த இடம் தானே தெரிய வந்தது. ஆனா அவ இங்க வந்தது தற்செயலா தெரியல. இந்த ஊப்ளஸும் சிரிச்சுக்கிட்டே, அட பனைய கைதி தானே வந்திருக்கே, நீயே இவ்வளவு தூரம் வந்தனால உன்னை காயப்படுத்தாம நான் பிடிச்சிடுறான்னு சொல்லி டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணாரு. ஆனா அத டக்குன்னு வந்து மர்டுன்னு தடுத்தாங்க. அவர்கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை கடந்து இதை பண்ணுவ, நான் எவ்வளவு டயர்டா வேணா இருக்கலாம், ஆனா நீ பண்றதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த டார்க் மேஜிக்கை தடுத்தாங்க. வூஃபலஸும் இம்பீரியல் மெஜிஷியன் பேருக்கு ஏத்த மாதிரி பெரிய திறமை உள்ளதான். இவ்வளவு டயர்டா இருந்தாலும் இந்த அளவுக்கு மேஜிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா என் வழியில குறுக்க வந்தாலும் பரவாயில்ல. மார்க்கஸ் நாமே நேசிக்கிற ஒரு ஆள் அவன் முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவனோட சாவு இன்னும் வலுவாகும்னு நினைச்சாரு. அரியா நாமியில ஹக் பண்ணிட்டு இருந்தா. இந்த முறை ஒரிஜினல் ஏஜியானதான்னு நாமியலுக்கு தெரிஞ்சது. ஆனா அவளை காயப்படுத்திடுவோம்னு அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த சாப அவனை மறுபடியும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தது. ஆனா அரியா அவன் கிட்ட கவலைப்படாதீங்க, இப்ப நான் கூட ஸ்ட்ராங் ஆயிட்டேன், என்கிட்ட இப்ப ஒரு மேஜிக் ஐட்டம் இருக்கு, அதாவது மேஜிக் கவசம் இருக்கு. இந்த ஏன்ஷியன்ட் ஓனாயோட பல்லு மூலியமா இதை என்னால பொறுத்து உங்க கூட இருக்க முடியும். இது உங்ககிட்ட இருந்தா உங்களுக்குள்ள இருக்க புனித ஓனாயோட ரத்தத்தை எழுப்ப முடியும். இது உங்க பவரை அவேக்கன் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே பயன்படும். இது உங்க சாபத்தை கூட முறியடிச்சிடும். அதனால தொடர்ந்து போராடுங்க. இந்த சமயம் தனியா சுமக்காதீங்க. உங்க கூட ஹிஸ் மெஜஸ்டியும் மத்தவங்களும் இருக்காங்க, ரெய்னலும் இருக்கா, அதனால இதை நீங்க தாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாம உங்க கூட நானும் இங்கேயேதான் இருக்கேன், அதனால கொஞ்சம் கூட உங்க சுமைய மத்தவங்களோட ஷேர் பண்ணி நீங்க நினைச்சதை அடைய முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி அரியா அவளோட கைய நீட்டினா. இந்த பக்கம் மியலும் ரெய்னல் கிட்ட நம்ம வேற இடத்துக்கு எல்லாரோட டெலிபோர்ட் ஆகணும்னு சொல்ல, அப்படின்னா யாராவது இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம டெலிபோர்ட் பண்ண ரெடி ஆகலாம்னு சொன்னா. சேஃபியாவும் அவளோட மனசுல ரெய்னல் ஜன்னல் வழியா ஏதோ பறவை பறந்து போக முயற்சி பண்ற மாதிரி வெளியவே பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சு அவளோட கைய ரெய்னல் கையில இருந்து எடுத்தா. ரெய்னலும் என்னாச்சுன்னு கேட்க சேஃபியா அவகிட்ட, ரெய்னல் உனக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஆனா இங்க இருக்கவங்கனால போக முடியலதானு கேட்டா. ரெய்னல் மனசுல என்னோட க்ரோ இன்ஸ்டிங் இங்க இருந்து பறந்து போக சொல்றதால என்னையே அறியாம நான் வெளியே பார்த்துட்டு இருந்தேன், அதை சேஃபியா நோட்டீஸ் பண்ணிருக்கா போலன்னு நினைச்சு கவலைப்படாத சேஃபியா, வருங்கால எம்ப்ரஸ் தான் நான் ஏதோ சொல்ல வரப்பவே, ஆனா நீ இன்னும் அபிஷியலா எம்ப்ரஸ் ஆகல, ஒரு இளவரசியா நான் தான் நீ பண்றத பண்ணணும், ஆனா நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால தானே நீ பண்றன்னு சொல்லி கைய நீட்டி, இளவரசியா இது என்னோட ஆணை, காகம் ரெய்னல் இங்க இருக்கிறத விட்டுட்டு அவளுக்கு தோற்றத பண்ணணும், நீ நோபலும் இல்ல எம்பரஸும் இல்ல, அதனால நான் சொல்றத நீ மீறக்கூடாது, அப்படி பண்ண நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன்னு ஆர்டர் பண்ணா. ரெய்னல புரியாம நீ என்ன சொல்றன்னு கேட்க வரப்போ, கவலைப்படாது, என்னை சுத்தி நிறைய பெரியவங்க இருக்காங்க, நான் விரல் கூட அசைக்காம எல்லா வேலையும் அவங்க செய்ய வைக்க போறேன்னு சேஃபியா சொன்னா. ரெய்னலுக்கு இது ஓகே தானான்னு தோணுச்சு. அப்ப சேஃபியா ஜன்னலை திறந்து, சீக்கிரம் இங்க இருந்து பறந்து போ, மத்தவங்க கிட்ட விட்டுட்டு நீ வானத்துல உயர பறந்து போன்னு கத்துனா. ரெய்னலுக்கு முன்னாடி அந்த குரல் ஆல்ரெடி உனக்கு அந்த பாதை தெரியும்னு சொன்னது ஞாபகம் வந்து அந்த வானத்துல காகமா மாதிரி மறந்து போனா. இதெல்லாம் சேஃபியா பாத்துட்டு இருக்க
பின்னாடி இருந்து ரேந்திர நீங்க எப்படி இப்படி அனுப்பலாம்னு சொல்லி அவளோட நானி வந்து கேட்டா. நான் நல்ல வேலை தானே பண்ணேன். ரொம்ப நாள் முன்னாடி காக எல்லாம் ரொம்ப பயந்து பறவைங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த கருப்பு பறவையால சாகுறவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு போக முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுவும் இல்லாம அந்த நோபல்ஸ் எல்லாரும் ரெய்னர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு முணுமுணுத்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களை காப்பாத்துறதை விட அங்க போய் கெட்டவங்க கூட சண்டை போடட்டும்னு தான் அனுப்பி வச்ச. அதை விட முக்கியம் அவன் நிலத்துல இருக்கிறத விட வானத்துலதான் இருக்கணும்னு சொல்லி. அதனால பிளீஸ் ரெய்னல் உயர பறந்து போய் கம்யூனிட்டியும் மத்தவங்களையும் காப்பாத்துன்னு சேஃபியா நினைச்சா. ரெய்னலுக்கு அவ எடுத்த முடிவு சரியானு தெரியல. ஆனா அவளோட காகம் இன்ஸ்டிக் சொல்றத செய்யறது நல்ல முடிவுன்னு நினைச்சா. அவளோட இந்த அனிமல் இன்ஸ்டிங்டா இல்ல ஹியூமன் இன்ஸ்டிங்டான்னு சொல்ல தெரியல. ஆனா ஒரு முறை அவ பறக்க ஆரம்பிச்சதால அவளால சிறக்கடிக்காம இருக்க முடியல. அப்ப அவ பின்னாடியே மீரோட கிரேட்டஸ்டான எலமெண்டல் ஒண்ணு பறந்து வந்தது. அவளை பாதுகாக்க தான் மீர் அனுப்பியிருக்கான்னு ரெய்னல் புரிஞ்சுக்கிட்டா. அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ரெய்னலுக்காகவும் கவலைப்படுறான். அதனால ரெய்னலும் முன்னாடி விட வேகமாவும் உயரமாவும் பறந்து அவளுக்காக காத்திருக்க விதி எதிர்கொள்ள தயாரானா. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஆளுங்க அந்த டார்க் கிரியேச்சர்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கம்யூட் கிதுங்களோட சண்டை போட்டு ரொம்ப டயர்டா இருந்தது. டார்க் வேர்ல்ட்ல இருந்து கிரியேச்சர்ஸ் முடியாம வெளியே வந்துட்டே இருக்காங்க. பூஃபர்ஸ் எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணாலும் ட்ரெயின் ஆகுற மாதிரி தெரியல. ஆனா அதுக்கு மாறா நம்ம ஆளுங்க எல்லாரும் டயர்டானாங்க. அவங்க கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ அணை உடஞ்சு வெள்ளப்பெருக்கு வர மாதிரி கம்யூட்க்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அவன் கைவிட போறது இல்ல. இப்ப இவங்க இங்க தோத்து போனா அப்புறம் எல்லாமே மோசமாயிரும். அப்படி நடந்தா ரெய்னல்னால எங்கேயுமே வாழ முடியாம போயிரும்னு கம்யூட் பயந்தா. அவளை இழந்துருவோன்ற பயம் இனிமே அவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு எல்லாரும் கவனிங்க. எவ்வளவு எதிரிங்க வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு ஆளை தோக்கடிச்சா இதெல்லாமே முடிஞ்சிரும். இது வெளிப்படையானதுதான். ஆனா நீங்க இந்த கிரியேச்சர்ஸோட சண்டை போட்டு போக்கஸ வேற பக்கம் திருப்புறீங்க. அதனால உங்க போக்கஸ பூஃபலஸ் மேல வைங்க. அவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதனால எப்ப வேணா வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னா. இந்த வாய்ப்பை கம்யூனிட்டி இழக்க தயாரா இல்ல. பூஃபலஸும் மனசுல அவன் மன வலிமை அதிகமா தான் இருக்கு. டிஸ்கரேஜ் ஆகிறத விட்டுட்டு இன்னும் உறுதியா இருக்கான். அவனோட போராட்டங்களை பார்த்து சிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த பாடி அதீத டார்க் மேஜிக் யூஸ் பண்ணதால அதோட லிமிட்டை ரீச் பண்ணிருச்சு. மத்த பாடிஸையும் நான் ரெடியா தான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா புது பாடியில என்னோட சோழ நாளைக்கு டைம் எடுக்கும். அது இப்போ ரொம்பவும் சிக்கலா இருக்கு. ஆனா கம்யூட்டை கொல்ல வேண்டிய நேமல் கண்ட்ரோல் இழக்காம இருக்கிறது என்னால நம்ப முடியல. அப்ப நான் நினைச்ச மாதிரி லேடி ஏட்ரியானா அவனுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லையா? அவனோட கண்ட்ரோல் இழக்கிற வரை என்னால வெயிட் பண்ண முடியாது. ஆனா மர்டர் நான் ஏதாவது பண்ண போறேன்னு இடையில வருவாங்க. அப்ப எனக்கு வேற வழி இல்ல. நான் ஆல்ரெடி பண்ண பிளான தான் பண்ணி ஆகணும்னு நினைச்சு அவரோட கைய அவரே அழிச்சாரு. அவரோட கையில இருந்து ஏதோ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. கம்யூட் கிட்ட நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. என் முன்னாடி கொண்டு வரக்கூடாத ஆளை நீ கொண்டு வந்துட்ட. நீ பண்ண தப்புக்கு என்ன பண்ண போறேன்னு பாக்க எனக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லி லெவ்லினோட கழுத்துல அந்த மேஜிக் சங்கிலியை வூஃபலஸ் அவிழ்த்து விட்டாரு. மார்டின் கோவமா வூஃபலஸ் என்ன பண்ற நீ? உன்னை நீயே தியாகம் பண்ண உன் லைஃப்கே அது ஆபத்துன்னு கத்துனாங்க. இதை தவிர எனக்கு வர வழி இல்ல. அப்பதான் நீங்க வழியில குறுக்க வர மாட்டீங்க. இம்பீரியல் ஃபேமிலியோட ஓனர் டார்க் மேஜிக்கால அவேக்கன் ஆயிருக்கு. அது தன்னோட கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறத பேசாம வேடிக்கை பாருங்கன்னு வூஃபலஸ் சொன்னாரு. லெவ்லினுமே ஒரு மாதிரி டார்க்கா தான் இருந்தான். கம்யூட் கவர்னர்ஸ் கிட்ட இந்த கிரியேச்சர்ஸ பாத்துக்க சொல்லி மார்டின் கிட்ட வூஃபலஸையும் மேஜிக் பேரியரையும் பாத்துக்க சொன்னான். அவன் லெவ்லினை ஹேண்டில் பண்றதா சொன்னான். பஸ்கட்ல தயங்கின மாதிரி இப்ப அவன் லெவ்லினை அட்டாக் பண்ண தயங்க வேண்டாம். லெவ்லினோட ரத்த கம்யூட் மேல பட்டாலும் கம்யூட்க்கு சாபம் வராது. ஏன்னா மேஜிக் பேரியர் இருக்கிறதால. கம்யூட்டும் ஓனாய மாதிரி லெவ்லின் முன்னாடி போய் நின்னா. கம்யூட்டோட மனசுல லெவ்லினை கூப்பிட்டு வரும்போதே இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்ச. வூஃபலஸோட இருந்தனால அவனுக்கு கூட இது தெரிஞ்சிருக்கலாம். அதுவும் இல்லாம அவன் இப்ப இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால அவன் உயிரை பணைய வச்சு கூட இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி என்ன கொல்ல நினைப்பான்னு நினைக்கும் போதே லெவலோட ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வந்தான். ஆனா அந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தது. லெவ்லினை விடுதலை பண்ண வூஃபலஸ் கூட இதை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ஆமா, லெவ்லின் வூஃபலஸ போய் தான் அட்டாக் பண்ணா. வூஃபலஸ் காயங்களோட நீ வெறுத்தவனை விட்டுட்டு எதுக்காக என்ன அட்டாக் பண்ணன்னு கேட்க லெவ்லின் கோவமா வாய மூடி கேரட்டு நாயே, என்ன கைவிட்டது மட்டும் இல்லாம தனியா ஓடி போயிருக்க. இதுல என் லைஃபை யூஸ் பண்ணி உன்னை காப்பாத்துவேன் நீ எப்படி நினைச்சேன்னு சொன்னா.
அவனுக்கு அந்த டார்க் மேஜிக்கால ஏதோ வலி ஏற்பட்டுச்சு. முன்னாடி மார்டின் கூட அவன் கிட்ட டார்க் மேஜிக்கால உன் பாடி வீக்கா இருக்கு, எதுவும் பண்ணலன்னா சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அத நினைச்சு பார்த்து நீதான் என்னை இப்படி மாத்துன, ஆனா உன்னை காப்பாத்த சொல்லி என்கிட்ட சொல்லுவேன்னு என்னால நம்ப முடியல. நரகத்துக்கு போய் சேருன்னு சொன்னான். ஆனா ஊஃபரஸ் அவனை முறைச்சு பார்த்து அவனோட காலை பிடிச்சு, நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன் போல, நீ அடுத்தவங்க மேல பழி போடுற கோலன்னு நினைச்சு நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி ஏதோ மேஜிக்கை யூஸ் பண்ணாரு. என் தப்ப நான் தான் சரி பண்ணணும்னு சொன்னாரு. அந்த இடத்துல பெரிய எனர்ஜி தெரிஞ்சது. மர்டினும் எல்லாரும் பின்னாடி வந்து நில்லுங்கன்னு கத்துனாங்க. லெவலின் இருக்க இடத்துல திடீர்னு பிளாஷ் வந்தது. அந்த இடமே வெடிச்சு செதறிச்சு. சாகர தருவாயில கூட அவர்கிட்ட அவ்வளவு எனர்ஜி இருந்தது. ஆனா ஏன் இப்படி பண்ணாருன்னு அங்க இருந்து யாருக்குமே புரியல. பார்த்தா லெவல் சிரிச்சுட்டு, ஒரு பலமான ஓனாய பலி கொடுத்ததோட ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கும்னு என்னால நம்ப முடியல. நான் நினைச்சது சரிதான் போல. என்னோட கோலை அடைய கடைசியா ஆளா நீதான் தேவை. ரொம்ப மதிப்புல இந்த கோல்டன் ஓனாய் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கம்யூட் கிட்ட நெருங்கி போனாரு. இன்னொரு பக்கம் ரயனால பறந்து வந்துட்டு இருந்தா. உயர பறக்க பறக்க அவளுக்கு சில்லுன்னு இருந்தது. அவளோட ரக்கம் எல்லாம் பியற மாதிரி அது பாட்டுக்கு நகர்ந்துச்சு. ஆனா அவளோட காக இன்ஸ்டிங் சொன்னபடி கேட்டதால அவளுக்கு ஏதோ சரியா பண்ற ஃபீலிங் தான் ஏற்பட்டுச்சு. சொல்ல போனா அவளுக்கு காகமா இருக்கிறது கூட பிடிச்சது. அந்த கருப்பு பறவை காகன்ற உயிரை பெத்தெடுத்தது. அந்த முட்டை ஓடெல்லாம் இந்த நிலமெல்லாம் ததறி விழுந்தது. அந்த ஓடால ஆன பெரிய சாப்பிடுற ஒவ்வொரு காகனாலையும் இந்த வானத்துல உயர பறக்க முடியும். ரெய்னல் அந்த மாதிரி உயர பறந்தப்போ அவளுக்கு முன்னாடி கேட்ட அதே குரல் அவளை வெல்கம் பண்ணுச்சு. அவளுக்காக அது காத்துட்டு இருந்ததா சொல்லுச்சு. அது ஒரு பெரிய காகமா இருந்துட்டு அதை பார்த்து ரெய்னல் ஷாக்கோட எவ்வளவு பெரிய பறவைன்னு நினைச்சா. ஆனா அந்த இடத்துல மொய்யும் இல்ல, மேலோட எலமெண்டலும் இல்ல. அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்தா. ஆனா அந்த பறவை பயப்படாத, அதுங்க ரெண்டு பாதுகாப்பா இருக்கு, அதுங்கனால இங்க வர முடியாது, அவ்வளவுதான். குரோவன் ராக்க சாப்பிட்ட காகத்தால மட்டும்தான் இங்க வர முடியும்னு சொல்லுச்சு. ரெய்னலும் அந்த பெரிய சாப்பிட்ட காகம் மட்டும் தானு யோசிச்சு, அப்படின்னா நீங்க தான் அந்த பல வருஷம் வாழ்ந்துட்டு இருக்க அந்த தெய்வீக பறவையான்னு கேட்டா. அந்த பறவை ஒரு பொண்ணா மாதிரி, ஆமா ரெய்னல், நீ என்ன ஐலண்ட கூப்பிடலான்னு சொன்னாங்க. அவங்க பார்க்க அப்படியே ரெய்னல் மாதிரி இருந்தாங்க. ரெய்னலுக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஐலன் அவகிட்ட, உன்னை இந்த மாதிரி பதட்டப்பட வச்சதுக்கு மன்னிச்சிரு, இந்த குழப்பத்துக்குள்ள உன்னை இழுக்க நினைக்கல, ஆனா நான் சொல்ற காரணத்தை கேக்குறியா? அப்படி கேட்டா நீ நேசிக்கிற ஒரு ஆளை காப்பாத்த நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல ரெய்னலும் சரின்னு தலையாசிச்சா. ஐலன் நன்றி சொல்லி எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடவுள் இந்த பூமியை உருவாக்கும் போது கடவுளை பாதுகாத்த புனித விலங்குகள் உலகத்துல அந்த மத்த உயிர்களை வழிநடத்த ஆரம்பிச்சது. அதுல ஓனாய் கடவுள் போல இருந்த மனுஷங்க கிட்ட அதோட சக்தியை ஷேர் பண்ணுச்சு. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல பறக்கிற கருப்பு பறவை ஓனாயோட கண்ணை அறந்து தூரத்துல பார்க்க உதவி பண்ணுச்சு. ஓனாய் அதோட சக்தியை கொடுத்த மனுஷங்க சாகும்போது அவங்களோட உடலை அந்த கருப்பு பறவை சாப்பிடும். இது எதுக்குன்னா செத்த உடல் எல்லாம் குவிஞ்சு வாழ்ற மனுஷங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு தான். இப்படி கடவுளோட ரத்தம் விடுற மனுஷங்க சந்தோஷமா வாழ கருப்பு பறவைகள் உதவி பண்ணுச்சு. ஆனா ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு முடிவு இருக்கு. தெய்வீக விலங்குகள் கூட அதுங்களோட சாவை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்ண எல்லா விலங்குகளும் பின்னாடி கடவுள் கிட்டேயே போச்சு. ஆனா சாவ ஆட்சி செய்யற விலங்கான நான் மட்டும் மனுஷங்களை பாதுகாக்க இங்கதான் இருந்தேன். காலம் போக போக மனுஷங்க என்ன மறந்துட்டாங்க. என் செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. சாவு பயத்தால அவங்க என்னையும் என் குழந்தைங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால காகங்களுக்கு மனுஷ உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா ஃபியூச்சர்ல பல மனுஷங்க கஷ்டப்பட்டு சாக போறது நான் பார்த்ததுனால இந்த நிலைமையில கூட நான் ஒரு திட்டத்தை யோசிக்க வேண்டியதா இருந்தது. என்னோட லிமிட்டோட காரணமா என்னால நேரடியா தலையிட முடியல. அதனால எனக்கு பதிலா ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்க. மனுஷங்களுக்கு அவங்களோட ஃபியூச்சரை நிறைய செலவு முடியாது. அப்ப என்னால செய்ய முடிஞ்சது ஒரே விஷயம் தானே ஐலன் சொல்றப்பவே, அதனாலதான் நீங்க வேற உலகத்துல இருந்து ஒரு ஆளை வர வச்சீங்களான்னு ரெய்னல் கேட்டா. அவங்களும் ஆமான்னு சொல்லி, அந்த உலகத்துல சாவு இருந்தனால அந்த உலகத்துக்கு என்னால ஈஸியா டிராவல் பண்ண முடிஞ்சது. அதனால அந்த உலகத்துல இருக்க மக்கள் கிட்ட இங்க இருக்கவங்களோட ஃபியூச்சரை சொல்லி அவங்களுக்கு உதவி செய்ய ஆளை தேடிட்டு இருந்தேன். ஆனா நான் தெருவுல அவங்கள நிறுத்தி சொல்ல ட்ரை பண்றப்போ மக்கள் என்ன ஒரு ஏமாத்துக்காரின்னு நினைச்சிட்டாங்க. இந்த இடத்துல நடக்க இருந்த எல்லாத்தையும் நான் எழுதி வச்சப்போ அது யாராலையும் படிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்தது. கடைசியில இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு கேமை கிரியேட் பண்ணேன்னு ஐலன்
சொன்னாங்க. அதை கேட்டு ரெய்னர் ஷாக் ஆகி, அப்ப இந்த கேம்ல இந்த மோசமான பாட்டுல நீங்க தான் கிரியேட் பண்ணீங்களான்னு கேட்டா. ரெய்னர் மனசுல இப்பயே இந்த கேம் இவ்வளவு ரியலா இருக்குன்னு தெரியுது, அப்படின்னா இந்த கேம் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி போலன்னு நினைச்சா. ஐலனும் ஆனா நான் எப்படியும் அந்த கேம கஷ்டப்பட்டு கடைசியில பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் விளையாண்டதை பார்த்தேன். அதுல சில பேருக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தது. அவங்க இந்த கேரக்டர்ஸ் ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சாங்க. அவங்கள சூஸ் பண்ணி அவங்களோட கனவுல இந்த கேம்க்கு வர ஆசை இருக்கான்னு கேட்டேன். அதுதான் ஏஜான் அவான் வின்லேன். ஆனா நான் எதிர்பார்க்காதது நடந்தது. நான் டிராவல் பண்ண சின்ன கேப்ல இருந்து டார்க் வேர்ல்டோட மான்ஸ்டர்ஸ் உள்ள நுழைஞ்சது. அதனாலதான் இப்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அது நான் உணர்றதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனா ஆல்ரெடி இறந்து போன ஒருத்தரை காப்பாத்த முடியல. அதனாலதான் உன்னோட சோலை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து என்னோட பாட்டை உன்னை மாத்தினான்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரயனாலும் அதனாலதான் நான் பார்க்க உங்களை மாதிரி இருக்கலான்னு கேட்டா. ஆமா, இது எல்லாமே என் தப்புதான். நான் உதவி பண்ண போய் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னோட லிமிட்னால இதுக்கு மேல என்னால தலையிடவும் முடியாது. அதனாலதான் கேமோட ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி இந்த கேமோட ஸ்ட்ராங்கான கேரக்டர் கிட்ட ஒண்ண வச்ச. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. இந்த உலகத்துல காக்குகள் எல்லாம் கம்மிதான். அதனால நீ காயப்படாம இருக்கிறது கூட ஒரு மிராக்கல்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, நீ உன்னோட முயற்சியாலே அவளோட நம்பிக்கையை வாங்கிட்ட. அப்பதான் ரயனால்னு பேர் வச்சு இந்த காக்கனால நான் நினைச்சதை விட நிறைய செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்தது. ஆனா உனக்காக நான் வச்ச அந்த குளோவன் ராக்க கம்ப்யூட்டருக்கு நீ கொடுத்தப்ப நான் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டான்னு சொன்னாங்க. அப்ப ரயனர் குழப்பமா, அப்படின்னா நீங்க தான் அந்த பெரிய அங்க வச்சு என்ன ஹியூமனா மாத்த நினைச்சீங்களான்னு கேட்டா. ஐலனும் ஆமா, நீ ஹியூமனா இருந்தனால காகமா இருக்க உனக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன்னு சொல்ல, ரயனர் மனசுக்குள்ள ஆனா இப்ப அத பத்தி நினைச்சு பார்த்தா நாம ஏதோ கம்மியட் பேலஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய அவனுக்கு கொண்டு வந்தான். அப்படி பார்த்தா அவன் கொடுத்த பெரியாலதான் கம்மியட்டோட பவர் அவேக்கன் ஆயிருக்கணும். அப்படின்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையான்னு நினைச்சு ஷாக்ல பொத்துன்னு கீழே விழுந்தா. ஐலன் நர்வஸோட என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை பாதுகாப்பா பாத்துருக்கணும்னு சொல்ல வரப்பவே அதெல்லாம் பரவாயில்ல, போனது போயாச்சு. அதுவும் இல்லாம இதை நீங்க என்ன காயப்படுத்த பண்ணல, நீங்க ஹெல்ப் பண்ணதான் நினைச்சிருக்கீங்க. எனக்குதான் பேட் லக் போல. ஆனா அதனால வருத்தப்படாதீங்க. நான் ரொம்ப ப்ரீஷியஸான பர்சனை மீட் பண்ணிருக்கேன். அவனோட நான் ஹாப்பியா இருந்திருக்கேன். அதனால பிளீஸ் அவனோட ஹாப்பியான எண்டிங்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரெய்னர் கேட்டா. ஐலனும் சந்தோஷமா கண்டிப்பா பண்ற, என்னால நேரடியா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா நீ என்னோட கண்டிஷன்ஸ கேட்டு இவ்வளவு கதையை கேட்டதால நான் உனக்கு உன்னோட உண்மையான பவரை காட்ட போறேன்னு ஏதோ பண்ணாங்க. ரெய்னருக்கு அவளோட பாடி ஏதோ தண்ணிக்குள்ள இருக்க மாதிரி ஃபீல் பண்ணா. அவ எவ்வளவு ஆழமா போற மாதிரி இருந்தாலும் அவளுக்கு அது படபடப்ப தரல. ரெய்னர் அவளோட மனசுக்குள்ள ஐலன் சொன்னது என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நான் என்னோட ஹியூமன் இன்ஸ்டிங்டையும் ஒரு அனிமல் இன்ஸ்டிங்டையும் சேர்த்து அக்செப்ட் பண்ற எபிலிட்டி தான் அது. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்காம நான் போகணும்னு நினைக்கிற வழியில போகிற தைரியம் அது. இந்த வாழ்க்கை என்னோடது. நான் ஏன் காலால இந்த உலகத்துல நடக்கணும், ஏன் சிறகோட வானத்துல பறக்கணும். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லாதப்போதான் என்னால என்னோட ட்ரூ பவர் அவேக்கன் பண்ண முடியும். அதனால என்ன ப்ரொடெக்ட் பண்ற முட்டையை உடைச்சு இந்த உலகத்துக்கு வெளியே நானே வரணும்னு நினைச்சா. இதோட தாக்கம் எங்கேயோ இருக்க ஹெம்பலுக்கு ஃபீல் ஆச்சு. அதே தாக்கம் அந்த ரவுடி பறவைக்கு, அந்த ஹேண்ட்ஸம் காக்காக்குன்னு எல்லாத்துக்கும் கேடுச்சு. அது ஏதோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஹெம்பல மர்டின் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்லாம வெளியே போய்தான் ஆகணும். இந்த கால் பழகக்குள்ள ஆழமா ஏதோ ஒளிஞ்சிருக்க ஒரு குரல் தான். இது பழைய சத்தியம். அதே இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க அந்த டார்க் மேஜிக்கோட போராடிட்டு இருந்தாங்க. சடாரன் அவனோட லிமிட்டை தாண்டின மாதிரி கரணஸ்க்கு தெரிஞ்சது. சடாரன் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அவன் இவ்வளவு தாக்கப்படுச்சதே பெரிய விஷயம்தான். இப்ப அவங்களுக்கு சண்டை போட நிறைய ஆட்களும் இல்ல. மாடுனா அவங்களோட எனர்ஜியை ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க. பூஃபலோஸோட எனர்ஜியால நான் மேலும் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கான். அதனால அவனாலே சண்டை போட முடியாது. கம்ப்யூட் என்னதான் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கர்னஸ்னால அவனை பூஃபலோஸோட தனியா சண்டை போட விட முடியாது. லெவ்லின சர்ப்ரைஸா பூஃபலோஸ் அட்டாக் பண்ணதால இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும்னு லெவ்லின் உடம்புல இருக்க பூஃபலோஸ மறைஞ்சு தாக்கணும்னு கர்னஸ் நினைச்சான். கர்னஸோட மனசுல இஸ் மேஜஸ்டியும் ரெய்னரோட கல்யாணத்தையும் பார்க்க நான் அவ்வளவு ஆசைப்பட்டேன்னு முன்னாடி நடந்து போனா. ஆனா அவனை ஒரு ஆள் வந்து குறுக்கிட்டாங்க. சடாரன் தான் அது. கர்னஸ் கிட்ட நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு புரியுது, ஆனா இதுக்கேத்த ஆள் நான் தான். நான் உயிரை பணைய வைக்க தயார், என்ன யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னா.
இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு கம்யூனிக்கு புரிஞ்சுது. அதனால ஹியூமனா மாதிரி அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ண போனா. சடாரம் திரும்பி என் கல்லறையில ரெய்னல் கிட்ட பூக்களை வைக்க சொல்லுங்கன்னு சொன்னா. கம்யூட் சாக்ல என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போயிருந்தா. அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நிறைய பறவைகள் பறந்து வந்தது. அதுல நம்ம ரவுடி பறவை, ஹேண்ட்ஸம் காகன்னு ஏகப்பட்ட பறவைங்க இருந்தது. மாடர்னுக்கும் இங்க இருக்க டார்க் எனர்ஜியால எல்லா பறவையும் வேற இடத்துக்கு தானே போகணும். அப்புறம் எப்படி இதுக்கு இங்க வந்துச்சுங்கன்னு புரியல. அந்த இடத்துக்கு வந்த ஹேம்ஃபலோ, நீ மோசமான நிலைமையில இருக்க, உன் வயதை பத்தி யோசிக்க மாட்டியான்னு கேட்டாங்க. மாடர்னுக்கு ஒரே ஷாக்கா இருந்தது. இது ஆபத்தான இடம், இங்க இருந்து போன்னு கத்துனாங்க. ஆனா அப்பா ஹெம்பல் அவங்க கிட்ட அமைதியா இரு, மேஜிக்கை யூஸ் பண்ணி நடப்பாத, முக்கியமா அங்க பாரு, இவ்வளவு பறவைங்களை கூப்பிட்ட பறவை இங்க வந்துட்டு இருக்குன்னு மேல கை காட்டினாங்க. மேல நம்ம ரெய்னல் தான் வந்தா. ஹெம்ஃபலோ, அவதான் கடவுளோட நெருக்கமா இருக்கா, அதனாலதான் உலகத்துல இருக்க அத்தனை பறவைகளாலும் அவளை வணங்காம இருக்க முடியலன்னு சொன்னாங்க. கம்யூட்டும் மேல பார்த்து ஆச்சரியப்பட்டான். ரெய்னல் ஹியூமன் ஃபார்ம்ல இறகுகளோட தரையிறங்கினா. பறவைகளோட புதிய ராணின்னு சொல்லி அவளை ஹெம்பல் சொன்னாங்க. அந்த நொடியில அத்தனை பேரும் அங்க நடக்கிற சண்டைய மறந்து ஆச்சரியத்துல இருந்தாங்க. ஈவில் கிரியேச்சர்ஸ் கூட ஓடி போயிடணும்ன்றத மறந்து போய் நெகிழ்ச்சியில இருந்ததுங்க. அதே சமயத்துல லெவலின் உடம்புல இந்த ஊஃபரஸால மூச்சு விட முடியல. ரெய்னலோட பவர் அவரை விட அதிகமா இருக்கிறத அவரு ரியலைஸ் பண்ணாரு. நாமேனோட அந்த சாவு கூட லைட்டா காம் ஆகுற மாதிரி தெரிஞ்சது. அரியா அவன் கிட்ட, இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சாபத்தை முறியடிக்க முயற்சி பண்ணுங்க, ரெய்னல் உருவாக்குன இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னா. ரெய்னலும் மனசுல, இதெல்லாம் ஏன் பவர் அவேக்கன் ஆனது இல்லையா, இந்த உணர்வு புதுசா இருக்கு, இந்த பவருக்கு பழகி அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண டைம் ஆகும், ஆனா அதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு நினைச்சு கம்யூட் கிட்ட போனா. நான் ரொம்ப லேட்டா வரலையேன்னு அவங்க கிட்ட கேட்டு, நான் உன்னை பத்தி கவலைப்பட்டதால என்னால அந்த பேலஸ்ல இருக்க முடியல, அதனாலதான் சத்தியத்தை உடைச்சு இங்க வந்தேன்னு சொன்னா. கம்யூட்டு, ரெய்னல், நீ ஏன் இப்படி இருக்க, இல்ல அதை விட முக்கியம், எப்படி நீ இந்த ஆபத்தான இடத்துக்கு வந்த, உனக்கு முன்னாடி ஆன மாதிரி மறுபடியும் காயம் ஏற்பட்ட என்ன பண்றதுன்னு பயந்தான். ஆனா ரெய்னல் அவனை அணைச்சு, கவலைப்படாத கம்யூட், நான் பலவீனமானவே இல்லைன்னு சொன்னா. இங்க ஊஃபரஸும், இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னால நம்ப முடியல, அந்த சக்தி என்னோட சக்தியை மிஞ்சும் என்னால நம்ப முடியல, அதுக்கும் மேல என்னால டார்க் ரீச்சஸ வர வைக்க முடியல, என்னோட மன பவரையும் என்னால கலெக்ட் பண்ண முடியல, ஒரு ஆசைக்காக ரொம்ப காலமா என்னோட எல்லாத்தையும் நான் தியாகம் பண்ணியிருக்கேன், அப்படி இருந்து இவ்வளவு நாள் நான் பண்ணதை இதனால எப்படி பாழாக்க முடியும்னு ரெய்னலை பார்த்து நினைச்சாரு. ரெய்னல ஒரு பெரிய காகமா மாதிரி, நான் இந்த போரை நிறுத்த போறேன், எவ்வளவு தைரியம் இருந்தா அழகான ஆண்களோட முகத்துல காயத்தை ஏற்படுத்திருப்பீங்க, ரெடியா இருங்க ஊஃபரஸ்னு கத்துனா. ஊஃபரஸால இவ்வளவு பெரிய பறவை ஹியூமன் லாங்குவேஜ் பேசுறது நம்ப முடியல. அப்போ மனசுக்குள்ள, இதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணா நான் என்னோட கோலுக்கு ரீச் ஆக முடியுமா, ரிஸ்க் எடுத்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், லெவலனுக்கு பண்ண மாதிரி என் பாடியை நான் கொஞ்சமா சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு நினைக்கும் போதே நம்ம முயல் பெருசா அவர் முன்னாடி வந்து தடுத்துது. ஊஃபரஸால அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. அவர் மனசுக்குள்ள, சாதாரண எலமெண்டல் என்ன எதிர்க்குதா, அதுவும் இல்லாம கிரேட் எலமெண்டலும் இந்த எலமெண்டோட இருக்கா, மர்டர் கத்து கொடுத்த அந்த எலமெண்டிஸ்ட் எங்க போனா, அப்படின்னா அவன் தான் இம்பீரியல் பேலஸ்ல இருக்க நோபல்ஸ காப்பாத்திட்டு இருக்கானா, அவன் இவ்வளவு ஹை ரேங்கான எலமெண்டல் இங்க அனுப்புவான்னு என்னால நம்ப முடியல. அதுக்கும் மேல இவ்வளவு பறவைங்க இருக்கனால வானத்துல இருக்க கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இல்ல, இப்படியே போச்சுன்னா எல்லாமே தப்பாயிரும், அப்ப என் ஒரு கை இழந்தது பத்தாது போல, நான் மொத்த பாடி இழக்கணும் போல, அந்த பெரிய பறவைய சாக்ரிஃபைஸ் பண்ணா என்னால ரெக்கவர் ஆயிட முடியும், அதனால தாயக வேண்டாம்னு நினைச்சு ஊஃபரஸ் மறுபடியும் முன்னாடி மாதிரியே எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாரு. ரெய்னல் அதோட கான்டாக்ட் ஆனா லெவலின் மாதிரி அவளும் மாறிடுவான்னு கம்யூட் பயந்தா. அதனால லாஜிக்கை யூஸ் பண்ணாம ஓனாய மாதிரி அந்த காகம் முன்னாடி போய் நின்னா. எந்த ஓனாய் தான் தன்னோட பார்ட்னர் ஆபத்துல இருக்க விடும், அதனால வேற வழி இருந்தாலும் அவன் இந்த வழியை சூஸ் பண்ணி ரெய்னல் முன்னாடி போய் நின்னா. ரெய்னல கம்யூட் பிளாக் பண்றதை பார்த்து ஷாக் ஆனா. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.